சக்தியியல் பகுதியில. ரைட், ஓகே, சக்தியியல் யூனிட் 5 என்ன கனெடிக்ஷன் சொல்லுவோம் என்ன. ரைட், ஓகே. இதுல என்னென்ன விடயங்கள் இருக்குது, மிக மிக இலகுவான பாடம், கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க்ஸ் கூடிய பகுதி. ரைட்டா, சோ மிக முக்கியமான ஒரு பகுதி. சரி, ஓகே. சோ முதலாவது விடயம் வந்து என்தல்பி என்ன பார்க்க போறோம். ரைட்டா, என்தல்பி என்றா என்னன்னு பார்க்க போறோம். அடுத்த விடயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த Q7 MS தீட்டா, Q7 MS தீட்டா தொடர்பான வினாக்கள் பார்க்க போறோம். அகவெப்ப தாக்கம் வேண்டா என்ன, அகவெப்பம் புறவெப்பம். ரைட், ஓகே. சோ அகவெப்பம் புறவெப்ப தாக்கங்கள் பற்றி பார்க்க போறோம். இதை விட நியம தகன வெப்ப உறை மாற்றங்கள், சோ நியம வெப்ப உறை மாற்றங்களை பற்றி பார்க்க, வெப்ப உள்ளுறை மாற்றம், நியம வெப்ப உள்ளுறை மாற்றங்களை பற்றி பார்க்கலாம். அதாவது தோன்றல் வெப்ப உறை மாற்றம் டெல்டா H F தீட்டா, தகன வெப்ப உறை மாற்றம் டெல்டா H C தீட்டா. ரைட், ஓகே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அணுவாதல் வெப்ப உறை மாற்றம், வெப்ப உறை மாற்றம் டெல்டா H அட்டமைசேஷன். ரைட், ஓகே. டெல்டா H வந்து பாத்தீங்கன்னா தோன்றல், தகனம், அணுவாதல், மற்றது பிணைப்பு பிரிகை என்ன பாண்ட் டிசோசியேஷனா, பாண்ட் டிசோசியேஷன் என்தல்பி. இதை விட வந்து பாத்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஐ. சோ இதே மாதிரி டெல்டா H வந்து எலக்ட்ரான் கெயின் எனர்ஜி EG தீட்டா, டெல்டா H வந்து சப்ளிமேஷன் பதங்கமாதல், டெல்டா H ஹைட்ரேஷன். ரைட்டா, இப்படி கொஞ்சம் இருக்குது. ரைட்டா, ஓகே. சோ அணுவாதல், தோன்றல், பதங்கமாதல், அயனாக்கல் வெப்பநிலை மாற்றம், இலக்ட்ரானியல் வெப்பநிலை மாற்றம், இப்படி கொஞ்சம் விடயங்கள் உங்களுக்கு இருக்குது. ரைட், ஓகே. சோ அதை என்ன முடியும்னு பார்ப்போம். இந்த குறியீடுகள் கொஞ்சம் நோவலா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, என்ன மாதிரி படிப்போம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விடயம் என்றால், ரைட், ஓகே, இதே மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரோபின்னு சொல்ற விடயம் என்ன, என்ட்ரோபின்னு சொல்ற விடயம் இருக்குது. ரைட், ஓகே. டெல்டா G7 டெல்டா H உடைய சுயாதீன சக்தின்னு சொல்லுவோம். டெல்டா H மைனஸ் T இன்டூ டெல்டா S, இது மிக மிக முக்கியமான ஒரு ஆள். இதை விட தொகுதிகள், தொகுதியை பற்றி இருக்குது, தனிமையாக்கப்பட்ட தொகுதி, திறந்த தொகுதி, மூடிய தொகுதி என்ற விடயங்கள் இருக்குது. இதை விட போன் ஹாபர் சக்கரம் இருக்குது, போன் ஹாபர் சக்கரம் என்ன, போன் ஹாபர் சக்கரம் இருக்குது. ரைட், ஓகே. சோ இது இவ்வளவு வந்து நாங்கள் சிலபஸ்ல இருக்கிற முக்கியமான விடயங்கள், மிக மிக இலகுவானது. முதலாவது பகுதிக்கு போகலாம். ரைட், ஓகே. வெப்ப உறுதி எல்லாருமே டியூட் எடுத்திருப்பீங்க. இது போன சனி ஞாயிறு நாங்க செய்யறோம்னு சொல்லி இந்த செமினார் இருந்தாலும் அது இந்த 1 வீக் லேட்டா நாங்க போஸ்ட்போன் பண்ணியிருந்தோம். நாங்கள் இருந்தாலும் நீங்க பிரிண்ட் எடுத்திருக்கிறது கொஞ்சம் பேர் சான்சஸ் இல்லை. ரைட்டா, சில பேர் வந்து இப்பதான் கேள்விப்பட்டு ஜாயின் பண்ணி கொண்டிருப்பீங்க. நாங்க அது பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் உங்களுக்கு விளைக்கொள்ளன்னு, நீங்க நிறைய பேர் வந்து தேவையில்லாம நிறைய விடயங்களை ஷேர் பண்ணி கொள்வீங்க. ஆனா ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, அது ஒன்றும் செய்யலாது. ரைட், ஓகே. உங்களோட கூட்டாளி மேல நீங்க லேட்டா ஜாயின் பண்றீங்கன்னா உங்களோட கூட்டாளி மேல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆனா உங்களா ஜாயின் பண்ண எல்லாம் இருந்துச்சுன்னா விளைய கொள்ளுங்க. நீங்க அந்த இது கிடைக்கிறதுக்கு லேட் பண்ணிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இது நாங்க பேமெண்ட் வந்து உங்களை எங்களோட ஆப்ஸ்ல எடுக்கணும்னா நீங்க ஒவ்வொரு யூனிட்டும் வந்து நீங்க இன்னொரு எனக்கு 3400 பேமெண்ட் செய்யணும், சரிதானே? ஆனா நாங்க அவ்வளவுக்கும் நாங்க பேமெண்ட் இல்லாம தான் ஃப்ரீ செமினார் செய்திருந்த நாங்கள். அதை எந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க, எந்த அளவுக்கு தெரியப்படுத்திருப்பீங்க. இப்ப நீங்க ஜாயின் பண்ணினா நாங்க அதை பேமெண்ட் குறைக்கப்பட்டிருக்கு. 1500 தான் அந்த என்ன எஸ்ஸும் டியுமாக இருக்கும். திருப்பி ஒரு 800 உங்களுக்கு அட் ஆகிக்கொள்ளும். எது பிபிளக் செமினார். பிபிளக் செமினார் வந்து இதே மாதிரி லைவ்ல நீங்க பேமெண்ட் இல்லாம பார்க்கலாம். ஆனால் ரைட், அதுக்கு அந்த நாள் நீங்க பார்க்கல என்றால் தொடர்ச்சியா நீங்க அதுக்கு பேமெண்ட் செய்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எந்த விதமான சிக்கலும் உங்களுக்கு வராது. வர செவ்வாய்க்கிழமையிலிருந்து செவ்வாய் வியாழன் உங்களுக்கான செமினார், அது 30 ஹவர்ஸ் டோட்டல் நடக்கும். அது சரியா ஃபுல் தியரியோட கம்ப்ளீட் MCQ ஸ்ட்ரக்சர் எஸ்சியா உங்களுக்கு நடக்கும். அது யாருமே பேமெண்ட் இல்லாம ஜாயின் பண்ண முடியாது அந்த செமினாரா, சரிதானே? ஸோ அது நாங்கள் செய்யறேன்னு சொல்லவும் இல்லை. அந்த செமினார் ஆர்கானிக் செமினார், அது மேக்சிமம் பயன்படுத்திக் கொள்ளுங்க. ரைட்டா, ஓகே. ஸோ உங்களுக்கு ஆகஸ்ட் 10 வரைக்கும் உங்களுக்கான ரெக்கார்ட் வீடியோ கிடைக்கும். ஆர்கானிக் வந்து 22 மார்க்ஸ், 27 வச்சோ நீங்க ரிப்பீட் வச்சோ 26 யாரும் வந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு, சரிதானே? ஸோ அதே மாதிரி பிசிக்கலுக்கு ரசாயன சமநிலை, அவத சமநிலை, மின் ரசாயனம், தாக்க இயக்கவியல் எல்லாம் சேர்ந்த மாதிரி
ரைட் அயன் சிம்பிள் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக சேர்த்து சொல்லிக்கிறேன். ஸோ அதனால மிச்ச பிசிக்கல் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு செமினாரில் வந்து அதுவும் ஆர்கானிக் முடிஞ்ச உடனே நடக்கும். சரி, அதே மேக்ஸிமம் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிதானே? ரைட், ஓகே. பட் நம்ம அப்படியே இது போவோம். ரைட், ஓகே. அப்ப இந்த மாதிரி இதுல முக்கியமான சில விடயங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்குது. இது என்னென்னால் இந்த வரைவிலக்கணங்கள் வழியா பாருங்க. இது தோன்றல் வெப்ப உடரை மாற்றம், தகன வெப்ப உடரை மாற்றம், அணுவாதல் வெப்ப உடரை மாற்றம், அணுவாதல், புனைப்பு பிரிகை, புனைப்பு பிரிகை வெப்ப உடரை மாற்றம், அயனாக்கல் வெப்ப உடரை மாற்றம், அயனாக்கல், ரைட்டா, இலத்திரனேற்றல் வெப்ப உடரை மாற்றம், இலத்திரனேற்றல் வெப்ப உடரை மாற்றம், இலத்திரனேற்றல் வெப்ப உடரை மாற்றம், பதங்கமாதல் வெப்ப உடரை மாற்றம், பதங்கமாதல், பதங்கமாதல், நீரேற்றல் வெப்ப உடரை மாற்றம், நீரேற்றல் வெப்ப உடரை மாற்றம். சரிதானே? நீரேற்றல் வெப்பதை மாற்றம். சோ 3, 4, 5, 6, 7, 8. சரியா? நீரேற்றல் வெப்பதை மாற்றம். இதை விட உங்களுக்கு தெரியணும் ஆவியாதல் வெப்பதை மாற்றம், எவேப்பரேஷன் சொல்லுவோமா? ஆவியாதல் வெப்பதை மாற்றம், ஆவியாதல் வெப்பதை மாற்றம். இது பதங்கமாதல் மாதிரி ஆவியாதல் இருக்குது. இதை விட வேற நடுநிலையாக்கல் வெப்பதை மாற்றம், நியூட்ரலைசேஷனா நடுநிலையாக்கல் வெப்பதை மாற்றம். இப்ப சாலக பெருகைன்னு சொல்லுவோம். என்ன? சாலக பிரிகை வெப்பதை மாற்றம். சரியா? சோ இவ்வளவு விடயங்களும் இருக்குதா? ரைட், ஓகே. சரி, இவ்வளத்தையும் தேவையா நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஸ்பீடா. என்ன மாதிரி என்று ஸ்பீடா நோட் பண்ணி கொள்ளுங்கள். ரைட், ஓகே. சோ ஒரு என்தல்பி என்ன, Q7 MS சமன்பாடு, அகவெப்பம் புறவெப்பம், நியம வெப்பறை மாற்றங்கள்ல தோன்றல், தகனம், அணுவாதல், அதனை குறியீடெல்லாம் சொல்லி கொண்டு போவோம், யோசிக்காத. formation, combustion, right, atomization, bond dissociation, ionization energy, electron gain energy, sublimation, hydration, evaporation, நடுநிலையாக்க neutralization, சாலக பிரிகை lattice, right, சாலக பிரிகை lattice dissociation என்ன? delta H L theta. So அதோட entropy delta G சமம் delta H minus T into delta S சமன்பாடுல செய்யறதுல தொகுதிகளை பற்றி இருக்கு, போன்ஹாபர் சக்கரம் பற்றி இருக்குது. சோ இவ்வளவு விடயங்களும் தான் எங்களுக்கு கணிதம் வந்து முக்கியமானது. 10 மார்க்ஸ், பயங்கர ஈஸி. ரைட், ஓகே. கேள்விகளுக்கு போவோம். ரைட், டியூட் பிரிண்ட் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ உள்ளதை அல்லது எந்தல்பின்னு சொல்றேன். இதான் எந்தல்பின்னு சொல்ற விடயம். இப்ப நிறைய பேருக்கு இது விளங்குறது. ரைட்டா, எந்தல்பின்னு சொல்றது ஏச்ன்னு சொல்லுவோம். எந்தல்பி மாற்றம் சொல்றது டெல்டா H. நியம எந்தல்பி மாற்றம் என்றது டெல்டா H தீட்டான்னு சொல்லுவோம். சரியா? சோ பாருங்க, இதுல ஒவ்வொரு பாயிண்டா நாங்க கொடுத்துருக்கிறோம். ஹேண்ட்ஸ் அப் பண்ணாதீங்க. பிரச்சனை மட்டும் தான் ஹேண்ட்ஸ் அப் பண்ணணும். மெசேஜ் போடணும் பண்ணாலும் பிரச்சனை மட்டும் மெசேஜ். ரைட்டா? சோ பாருங்க, வெப்ப உள்ளுதை அல்லது எந்தல்பின்னு சொல்ற விடயம். நாங்க தொகுதின்னு சொல்ற விடயம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இது அகிலம். இந்த அகிலத்துல நாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி படிக்க போறோம்னா அதைத்தான் தொகுதின்னு சொல்லுவோம். கட்டாய்வதற்கு நாங்க தெரிவு செய்த பகுதியை தான் தொகுதின்னு சொல்லுவோம். இது தொகுதி. அந்த தொகுதி தவிர மிச்சாக்கள் எல்லை, ஓகே, சூழல்னு சொல்லுவோம். சூழல். அந்த தொகுதியே சூழலையும் பிரிக்கிற இந்த கற்பனை கோடு இருக்குன்னு தானே, அல்ல உண்மை கோடை நாங்க இதை நாங்க சொல்லிக்கொள்ளும் என்னது, எல்லைன்னு சொல்லுவோம். சரியா? இதான் எல்லைன்னு சொல்லுவோம். சரியா? சோ இது அகிலம். இந்த அகிலத்துல, ரைட், ஓகே, அகிலத்துல ஒரு நாங்க கட்டாய்வதற்கு தெரிவு செய்த பகுதி என்ன ஒரு நீர் கொண்ட முகவையாக இருக்கலாம், இல்ல இந்த வகுப்பாக இருக்கலாம். ரைட், அல்லது ஒரு நீயா என்ன உன்னை சொல்லலாம் தொகுதி என்ன, உடைய சின்ன இதயம் இருக்கு, அந்த இதயத்தை சொல்லலாம் அவன் தொகுதி என்ன, அதான் தொகுதி சிஸ்டம்னு சொல்லுவோம். ரைட். சோ அந்த தொகுதிக்கு உள்ளேயும் வெளியேயும் ஏற்படுகிற வெப்ப பாய்ச்சலை கண்ணியப்படுத்துவதற்கு ரசாயனவியலாளர் எந்தல்பி என்ற ஒரு இயல்பை வந்து உபயோகித்து வர்றாங்க. சரிதானே? சோ இதுல எந்தல்பி மாற்றம்னு சொல்றது டெல்டா H.
நியம நிபந்தனைன்னு சொல்றது கனெடிக்ஸை பொறுத்த வரைக்கும் 180m அமுக்கம். ரைட்டா? இது 180m அமுக்கம் வந்து மிக முக்கியமானது. வெப்பநிலை சில சந்தர்ப்பங்கள்லாம் சொல்லப்படுது, அதுவும் 25 பாய்சி தான். கேசஸ்ல வர்ற மாதிரி 0 பாய் செல்சியஸ் இல்லை. இங்க 25 பாய்சி. சரிதானே? ரைட், ஓகே. பாருங்க, பெரும்பாலான பௌதிக மாற்றங்கள் ரசாயன மாற்றங்களும் மாறா அமுக்க நிபந்தனைகளின் கீழ் நடைபெறுகின்றன. என்னவாக ஒரு வளிமண்டல அமுக்கமாகும். ஏன்னா நாங்க சாதாரணமான வளிமண்டல நிபந்தனைகள்லாம் நடத்துறோம் இல்ல. சரி, ஏச் என்ற ஒரு குறியினால் குறைக்கப்படுகின்றது. மாறா அமுக்கத்துல வெப்ப மாற்றம் சமன் வெப்ப உள்ளுறை மாற்றம் எனும் தொடர்பை குறைக்கின்றனர். அங்க ஏற்படுகிற வெப்ப மாற்றத்தை இந்த வெப்ப உள்ளுறைக்கு சமன் என்று எடுக்கலாம். ரைட், ஓகே. சோ இப்ப நீங்க ஒரு நீரை வந்து ஹீட் பண்றீங்கன்னா அங்க ஏற்படுற வெப்பத்துல ஏற்படுற மாற்றம், இந்த Q சமன் MS டீட்டா பயன்படுத்திங்கிறாங்க, அதை நாங்க இந்த டெல்டா Hக்கு சமன்னு சொல்லலாம். சரியா? Q சமன் MS டீட்டா, அந்த Q வெப்பம் இருக்குதானே, அது இந்த டெல்டா Hக்கு சமனா இருக்கும். அது கண்டிஷன் என்னென்றால் மாறா அமுக்கம் பயன்படுத்தப்பட வேண்டும். அப்ப இதுல டெல்டா H என்றது என்னென்றால் விளைவுல இருந்து தாக்கி இந்த உள்ளறை சக்தியை கழிக்கக்கூடியதாக இருக்கு. சரிதான்? டெல்டா H என்றது விளைவு செய்ய தாக்கி. இப்ப எக்ஸாம்பிள் எடுங்க, ஒரு A வந்து B பிளஸ் C ஆக மாறுது. இதை நாங்க தாக்கின்னு சொல்லுவோம். இதை நாங்க தாக்கின்னு சொல்லலாம். இத விளைவுகள்னு சொல்லலாம். சோ இங்க இருக்கிற இந்த டெல்டா H என்றது H விளைவு H தாக்கியாக அமையும். இவைகளுடைய சக்தியை வந்து 100 ஜூல் எடுங்க, இவைகளுடைய சக்தியை வந்து 50 ஜூல், ரெண்டையும் கூட 100 ஜூலா. சோ 100 ஜூல் 50 ஜூல். சோ 50 ஜூல் என்றது என்ன, பிளஸ் 50 ஜூல் என்றதான் டெல்டா H. இனி நாங்க படிப்போம் ஒரு அகவெப்ப தாக்கம் புறவெப்ப தாக்கம் என்றது. அப்ப டெல்டா H பிளஸ்ல இருந்தா அதை நாங்க அகவெப்ப தாக்கம் சொல்லுவோம். டெல்டா H வந்து கிரேட்டர் தேன் நோட் பிளஸ்ல இருந்தால், யார வாய்ப்பாக்குதான் பெருதா, 0 இது பெருசு. பிளஸ்ல இருந்தால் அது என்னது, அகவெப்பமாக இருக்கும். இதே டெல்டா H வந்து லெஸ் தேன் நோடாக இருந்தால் அது புற வெப்பமாக இருக்கும். கொஞ்சம் யோசிங்க. இப்ப ஒரு அகவெப்ப தாக்கம் புற வெப்ப தாக்கம். இன்னொரு விடயம், ஒரு தாக்கம் நடக்க அந்த தொகுதியின வெப்பநிலை குறையுதுன்னா என்ன நடக்குது, அது அகவெப்பமா புற வெப்பமா, நீங்களே கெஸ் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு நீர் இருக்குல்ல, ஒரு சர்ஃப் எக்ஸல் கிடைக்குதுங்கன்னு வைங்க. சர்ஃப் எக்ஸல் கிடைக்கப்படுது என்றால் அந்த தொகுதியின் வெப்பநிலை, அந்த நீருடைய வெப்பநிலை கூடுமா குறையுமா? சொல்லுங்க பாபு. நீருடைய வெப்பநிலை கூடுமா குறையும்? நீருடைய வெப்பநிலை கூடுமா குறையுமா? நீருடைய வெப்பநிலை கூடும். சர்ஃப் எக்ஸல் ரைட்டா, கரை நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா தெரியும் உங்களுக்கு சர்ஃப் எக்ஸல் அநேகமா பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா சன்லைட் போடுறதெல்லாம் ஓகே, ஆனா சர்ஃப் எக்ஸல் கொஞ்சம் சன்லைட் போடுறதுக்கும் ஹீட் வரலாம். ரைட், ஓகே. ஏன்னா கொஞ்சம் ஹீட் வரும். ரைட்டா, கொஞ்சம் உங்களோட உடைகளை பழுதாக்கக்கூடியது என்ன. ரைட், ஓகே. இப்படின்னு சொல்லிங்க, யா கூடும் கூடும். சரியா, கூடும். இப்ப கூடுதல் என்ன மீனிங் என்றால் அந்த கரைக்கிற அந்த ப்ரோசஸ் இருக்குதானே, ரைட், அந்த திண்மம், அந்த சர்ஃப் எக்ஸல் துகள்கள் கரைகிற அந்த தாக்கம் வெப்பம் விடுவிக்கப்படுவதுடன் நடக்கிற தாக்கம். அப்ப என்ன நடக்குது, வெப்பம் விடுவிக்கப்படுது என்றால் நீர் அந்த வெப்பத்தை என்ன செய்து கொள்ளும், எடுத்துக்கொள்ளுது. சரி, அதான் நீர் சூடாகும். சரிதானே? இது மிக முக்கியமானது. இப்ப நாங்க இந்த QSM MS டீட்டா பாய்க்க போறோம். இத உடனே நீங்க 2017ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சரும் செய்யலாம், 2019ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சரும் செய்யக்கூடியதாக இருக்கு. 2017 செய்யலாம், 2019ஆம் ஆண்டு என்னது ஸ்ட்ரக்சர்ல வந்து 2014 SCல வந்து ரெண்டுகளையும் செய்யலாம். ஆனா பேசிக்கா நான் சொல்ற விஷயத்தை விளையாடணும். ஒரு திண்மத்தை கரைக்க அந்த தொகுதிக்கு வெப்பநிலை கூடுதுன்னா கொஞ்சம் யோசிக்கிறேன். அகவெப்பம் புறவெப்பம்ன்றது O லெவல்ல இருந்து படிச்சிருக்க விஷயம் நான் திருப்பி சொல்லுவேன். ஒரு தாக்கம் நடக்க வெப்பம் உள்ளெடுக்க படிச்சேன்னா அது அகவெப்பம். ஒரு தாக்கம் நடக்க வெப்பம் வெளியிட படிச்சேன்னா புறவெப்பம். அப்ப சர்ஃப் எக்ஸல் கரை இருந்தா அந்த கரைக்கு வெப்பம் வெளியிடப்படுது, அந்த வெப்பத்தை நீர் பெற்றுக்கொள்ளும். அதனாலதான் அதன் வெப்பநிலை அதிகரிக்குது. இதே நீங்க சோடியம் குளோரைடை கரைச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது அகவெப்பம், அதனால அது கொஞ்சம் குளிரக்கூடியதாக இருக்கு. அது கரையிறது தேவையான வெப்பத்தை
நீர்ல இருந்து பெற்றுக்கொள்வதால நீரின் வெப்பநிலை குறையுது, அதனால அது குளிரக்கூடியதாக இருக்கு. சரியா? அப்ப இது அகவெப்பம் புறவெப்பம்னு சொல்றத விட இதை நீங்க விளையக்கூடாது, பேசிக்கான விடயம். ரைட். இப்ப நாங்க Q7 MS சமன்பாடு படிக்க போறோம். அதுல வந்து 2025ஆம் ஆண்டு கேள்வி செய்ய போறோம். ஓகே ரைட். ஓகே நாங்க விடையது போவோம். அப்ப இது பேசிக்கான விடயங்கள் தெரியணும். அப்ப முதலாவது எந்தல்பின்னு சொல்றது என்ன? இப்ப தொகுதியும் உள்ளேயும் வெளியும் ஏற்படுத்துகிற அந்த வெப்ப பாய்ச்சலை கணியப்படுத்துவதற்கு தான் நாங்க இந்த எந்தல்பி என்ற டேர்ம்ஸ் வந்து பயன்படுத்துறோம். மாவ அமுக்கத்துல இந்த எந்தல்பி மாற்றமும் வெப்ப மாற்றமும் சமனாக இருக்குன்னு சொல்றோம். இப்ப அது எம் சொல்லி எம் எக்கோசா வருவதானே, அதை டெல்டா ஏஜ்னு சொல்றோம். என்ன இந்த எந்தல்பி மாற்றம் அது அங்க ஏற்படுற வெப்ப மாற்றத்துக்கு சமனாக இருக்கும். அப்ப அதான் நீர் பெற்ற வெப்பத்துக்கு சமன்னு சொல்லுவோம். என்ன அது இப்ப மாவ அமுக்க நிபந்தனை 2019ஆம் ஆண்டும் கேட்கிறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட். 2019 ஸ்ட்ரக்சர்களே செய்து பார்க்கணும். என்ன இதுல எம்சிக்கள் தான் ஃபுல்லா கம்ப்ளீட் அடிக்கப்பட்டது. சரியா? பார்ட் 2 நேரம் இருந்தா ட்ரை பண்ணுவோம். சரிதானே? நான் சொல்ற ஐடியாக்களை வச்சு நீங்க எல்லா கலையும் செய்யக்கூடியதாக இருக்கும். பயங்கர லேஸ். ரைட்டா? மேக்சிமம் இல்ல என்ன மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ணுங்கன்றத அடிப்படையாக பார்ட் 2 வினாக நாங்களே செய்யறதுக்கு நாங்க ஐடியா தாரோம். சரி சரியப்பன். அப்ப இதுல நீங்க பேசிக்கா விளையக்கூடும் ஒரு தொகுதி, நாங்க தொகுதி தொகுதி தொகுதின்னு கதைப்போம் சிஸ்டம். இப்ப நாங்க ஒரு முகவையில இருக்கிற ஒரு நீர் அல்லது ஏதோ ஒரு கலவையை நாங்க ஒரு தொகுதியை சொல்லலாம். சரியா? அப்ப இந்த தொகுதியில என்ன நடக்கும் கதைதான். இப்ப தொகுதியில இருந்து வெப்பம் வெளியிடப்படுதுன்னா என்ன, அகவெப்பமா புறவெப்பமா? ரைட். அப்ப தொகுதி என்ற வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. இதனால புறவ படிப்பம், தனிமையாக்கப்பட்ட தொகுதி, திறந்த தொகுதி, மூடிய தொகுதி எல்லாம் இருக்கு படிப்போம். அதுவும் மிக முக்கியமான ஒன்று. இப்ப இதுல நாங்க ஏச் என்றது என்ன, எந்தல்பி லைட்டா ஜாயின் பண்ணாங்க. ஏச் என்றது என்னன்றபடியே நாங்க இப்ப பார்த்திருக்கோம். டெல்டா ஏச் என்றது என்ன, அல்ல ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் போட்டிருக்கோம் பாருங்க. நீங்க ஸ்கீம்கள் எடுத்தா தெரியும். இப்படி இந்த நியம நிபந்தனை சொல்லி இதுக்கான சமன்பாடுகள்ல இந்த மாதிரி இந்த குறியீடு பயன்படுத்தப்படவில்லைண்டா உங்களுக்கு மார்க்ஸ் வழங்கப்படாது. அந்த அந்த சமன்பாடுக்கான மார்க்ஸ் வழங்கப்படாது. திருப்பி சொல்றேன். இப்ப நியம நிபந்தனை நியம நிலைன்னு சொல்லிட்டேன். நியம நிலைன்னு சொல்லியும் நீங்க இந்த ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் வந்து பயன்படுத்தவில்லை என்றால், நியம நிலைன்னு சொல்லியும் அந்த ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் பயன்படுத்தப்படவில்லை என்றால் உங்களுக்கு என்ன தராது, புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. சரியா? அதே வந்து நியம நிலை சொல்லப்படாம நீங்க இந்த மாதிரி குறியீடு பயன்படுத்தப்பட்டால் அதுக்கும் புள்ளி வழங்கப்படாது. அதாவது நீ செய்ய வேண்டிய வேலை, உனக்கு நியம நிபந்தனை சொன்னா மட்டும் அந்த குறியீடை பயன்படுத்திக் கொள்ள. யூனிட்டும் பிசிக்கல் ஸ்டேட். இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எல்லாமே பயங்கர ஈஸி தான். இப்ப அந்த கைனடிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதி 2 அவ்வளவு தியரியும் சொல்லி பகுதி 2 செஞ்சிருந்தேன்னா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. நாளைக்கு ப்ரைவேட் ஆகி போட்டு பேமெண்ட் போட்டுருவேன். செவ்வாய் செஞ்சு நான் நினைக்கிறேன். சரியா? புதன் செஞ்சுனா இல்ல, நாளைக்கு பேமெண்ட் ப்ரைவேட் ஆகி போட்டு பேமெண்ட் போட்டுருவேன். ரசாயன சமலை செஞ்சு நான் ஃபுல்லா தியரி கம்ப்ளீட்டா செஞ்சிருந்தேன். ரசாயன சமலை பேரும் செஞ்சிருந்தேன்னா அதுவும் ஒரு நிலைமை 10 நாளைக்கு பிறகு பேமெண்ட் ஆகிடுது. அது இப்ப பேமெண்ட் செலுத்தி மறுக்கல. அது என்ன திருப்பி நான் ப்ராஜெக்ட் 60 செய்து மெடைக்காத பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா இப்ப என்ன நான் சொல்றேன்டா, இப்ப உனக்கு என்ன எல்லா சந்தர்ப்பமும் கிடைக்குது, அதை சரியா பயன்படுத்துறியான்னு இல்லை. நாளைக்கு கைனடிக்ஸ் நாளைக்கு பிரைவேட் ஆகினா சரியாயிடும். ரைட். ஓகே. அப்ப நான் முடியாது போ. உனக்கு தெரியணும் என்ன, இந்த பகுதிகள் வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரியுடைய ஆரம்ப போகுது கைனடிக்ஸ். சரி, இதுவும் ஏற்கனவே உனக்கு தெரியுமோ தெரியல, ஏற்கனவே 5 hours செமினார் கம்ப்ளீட்டா 5 hours செமினார் ஒரு மாதத்துக்கு முதல் வரைக்கும் என்னவா இருந்தது, எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருந்தது. சரியா? 5 hours செமினார் நான் 2 yearsக்கு முதல் எடுத்திருந்தேன். சரியா? 2 yearsக்கு முதல் எடுத்த செமினார் எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி தான் செய்து வந்தேன். மாட்டாங்க தானே? ஓகே. கோவிட் ஆகின போது உங்களுக்கு கடந்து இருப்பாங்க. சரி, இப்போ நாம உடையது போ. இப்ப இந்த இடத்துல நாங்க ஒரு பிசிக்கல் ஸ்டேட்டும் யூனிட்டும் பகுதி நிலைகளும் முக்கியம். ரைட். நாங்க பார்ட் 2 வினாக்கள் செய்ய அது சம்பந்தமா உங்களுக்கு விளங்கும். ரைட். ஓகே. ஸோ தொடர்ந்து நாங்க அடுத்தடுத்த
பகுதிகளில் ஒன்று ரெண்டு பார்ட் 2 வினாக்களும் செய்யறதுக்கு நான் ட்ரை பண்ணி வருவேன். ஸோ அடுத்த விடயத்துக்கு போகலாம். வெப்பம். வெப்பநிலை என்றது மாறா அமுக்கத்தில் வெப்பத்துக்கு சமமாக இருப்பதால் நாம் வெப்ப மாற்றத்துக்கான அளவீடுகளை கிடைத்துக் கொள்ளலாம். சரி, அப்ப அந்த தாக்கத்தில் நடக்கிற வெப்ப உள்ளதை மாற்றம்ன்றது எங்களுக்கு எப்படி நாங்க கணியக்கூடியதா இருக்கும்? வெப்ப மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு. ஸோ முதல் இவ்வளவு வெப்பம் இருந்துச்சு, இவ்வளவு வெப்பம், வெப்பநிலை எப்படி இருந்துச்சு. ஸோ இதனால அந்த வெப்பம் எவ்வளவா இருக்க போகுது? நீங்க இதுல ஹீட்ல பிசிக்ஸ்ல படிப்பீங்க என்ன? ரைட், ஓகே. இந்த ஹியூசமன் எம்எஸ்டி தொடர்பான விடயங்கள்ல ஹீல் இருக்கு அப்படி. இது ஓ லெவல் இருக்குது என்ன உங்களுக்கு சயின்ஸ்? ரைட், ஓகே. 2028 பட்ஜெட்டாக இருந்தா நீங்க இதெல்லாம் உங்களுக்கான பகுதி இல்லையா? 2028 சில பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் அடிப்படையில் தான் தியரி போகிற வழியா நீங்க படிச்சு கொள்ளலாம். இதெல்லாம் யூனிட் 1 யூனிட் 2 முடிக்க இல்லை சார் என்று சொன்னா இது உனக்கு தேவையில்லாத வேலை. ரைட்டா? எக்ஸாம் வச்சுக்காரே தூங்கி கொண்டிருக்காங்க. சரி, யாராவது கேள்வி 2028 வச்சுக்காங்க. இந்த ஆன்சர் பண்ணுவோம் 2028. ரைட், ஓகே. அடுத்தபடியும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க 3 ஆன்சர் பண்ண முடியும் 2028 வச்சுக்காரு. மூணுதானா? அப்ப இங்க இந்த Q சமன் MS தீட்டா நாங்க நார்மலா பார்க்கலாம். MS தீட்டா. ரைட், ஓகே. அப்ப இதுல இந்த வெப்ப மாற்றம்னு சொல்றது இது அந்த திணிவு என்ன? திணிவு அது என்ன யூனிட்ல இருக்கான்றது இந்த தன்வெப்ப கொள்ளலுடைய அலகுதான் டிசைட் பண்ணும். இது Q, இது தீட்டா. சொல்றீங்கன்னா இது தீட்டா அல்லது டெல்டா டி என்று கூட பயன்படுத்தலாம். வெப்பநிலை மாற்றம், வெப்பநிலை மாற்றம். இதுல பாரு, இது கிராம்ல இருந்தா இங்க கிராம் மைனஸ் வந்ததுக்கான பாரு, இங்க கிலோகிராம் இருந்தா இங்க கிலோகிராம் மைனஸ் வந்ததுக்கான பாரு. ரைட், யூனிட்ல டிபெண்ட் பண்ணி இருக்கு. இதை என்னத்துல மாத்தணும் சரிதானே? ரைட், ஓகே. இது அகவெப்பம் வேண்டா அதுல உறிஞ்சப்பட்ட வெப்பத்தின் அளவு Q1 சொல்றோம். அதே மாதிரி ஒரு புறவெப்பம் வேண்டா அது என்னது வெளியிடப்படும் தானே. அப்ப அது Q-உடைய பெருமானம் மைனஸாக அமையும். ஓகே, முதலாவது வினாவுக்கு வாங்க. 23 பாகை சீர். இப்ப இது பெரிய விஷயம் இல்லை. இந்த சமன்பாடை பயன்படுத்தி நாங்க எப்படி செய்யறோம்னு தான் பார்க்க போறோமா? சரி, ஓகே. அப்ப இந்த எஸ் தன்வெப்ப கொள்ளல ஒன்று போட்டுக்கொள்ளுங்களா? ரைட், ஓகே. சோ இதை நேரடியாகவே பாருங்க 2025 நீங்க செய்யக்கூடியதாக இருக்கும். ஒரு NaOH நீர் கரைவதற்கான வெப்ப உறைமாற்றம் டெல்டா H வந்து -42. ஒரு காவலிடப்பட்ட பாத்திரத்தில் 23 பாயசியில் உள்ள 230 கிராம் நீர் NaOH 20 கிராம் அளவு கரைக்கப்பட்டது. இங்கு கிடைத்த கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு 402 ஜூல் கிராம் -1 கெல்வின் -1. இது கிராம்ல தரப்பட்டது. ஆகவே தெளிவு நீங்க கிராம்ல பயன்படுத்தலாம். கரைசலின் இறுதி வெப்பநிலை என்ன? சரியா, முதலாவது விடயம் வந்து பாருங்க. இந்த சமன்பாடுல Q சமன் 2025 வந்தகளி இதுக்கு நீங்க ஓ லெவல் அறிவே போதும். அது உனக்கே விளக்கம் நினைக்கலாம். வரியாக்கம் Q சமன் MS இன்டூ தீட்டா, அதாவது டெல்டா டி. ரைட், இதுதான் கேள்வி. தன்வெப்ப கொள்ளளவு தெரியும் சரிதானே? தன்வெப்ப கொள்ளளவு தெரியும். திணிவு என்ன மாதிரி? Q என்னது? இப்ப நீங்க இங்க மாறா அமுக்கத்துல என்ன தொடர்பெடுக்கலாம் என்றால் டெல்டா H சமன் Q இல்லையா? இது மாறா அமுக்கத்துல, மாறா அமுக்கத்துல. அப்ப இந்த இடத்துல நீ முக்கியமா விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் டெல்டா H -42, அதாவது 42 கிலோஜூல் வெளியேற்றப்படுது. அது எவ்வளவுக்கு? இப்ப NaOH உடைய எவ்வளவு கரைக்கப்படுதுன்னு NaOH solid, NaOH aqueous என்ன? NaOH aqueous. இப்படி 3 தனிவு 40. அப்ப 20/40 என்ன? சோ 0.5 ஆக இருக்கும். 0.5 மூலாக இருக்கும். 0.5 மூலாக இருக்கும். அப்ப உனக்கு தெரியணும் 42 கிலோஜூல் மோல் -1 என்றால் ஒரு மூலுக்கு இவ்வளவு வண்டி இருக்கு. அப்ப ஒரு மூலண்டா தான், ஒரு மூலண்டா எனக்கு 42 கிலோஜூல். இங்க எவ்வளவு பயன்படுத்தப்படுது? 0.5 மூல். 0.5 மூல் எவ்வளவு? 42/2 21 இருக்கு. அந்த Q உடைய பெருமானம் எவ்வளவு என்றால்
கியூடைய பெருமானம் எவ்வளவு என்றால் 21 இருக்கும். சரிதானே? அப்ப வெளியிடப்பட்ட வெப்பம் அளவு 21 கிலோ. அப்ப நாங்க எழுவாயா மாற்றிட்டு பிரதியிட செய்வோமா? 21 கிலோ ஜூல். அப்ப என்ன தேவை? எனக்கு தீட்டா தேவை. தீட்டா சமன் Q ஓவர் M இன்டு S. ஏதாவது பிள்ளைனா சொல்லிடணுமா? 21 என்று வரப்போகுது. என்ன 21 கிலோ ஜூல் தானே? அப்ப கீழே வர ஜூல் எல்லாம் வரப்போகுது இல்லோ? இப்ப 21,000 ஜூல் எடுத்துக்கோதுன்னா 21,000 ஜூல். ஏன்னா எண்ணெய் கரைக்கிற அளவை வச்சுக்கொண்டு என்ன ஒரு மூல் என்றா தான் எவ்வளவு? 42,000. 42 கிலோ ஜூல்னா என்ன மீனிங்? ஒரு மூலுக்கு 42 கிலோ. இங்க கரைக்கப்படுறது அரை மூல் என்றபடியா இந்த மாதிரி வேணும். 230 கிராம் நீர்ல எண்ணெய் 20 கிராம் அளவு கரைக்கப்பட்டது. இங்கு கிடைத்த கரைசலுடைய தன்வெப்ப கொள்ளளவு 230 நீர் அல்ல. 230 பிளஸ் 20 எவ்வளவு? 250. அப்ப இப்ப அந்த திணி வந்தது 250 கிராம். நான் சொன்னா இல்ல இங்க கிராம் இஞ்சால பாருங்க தன்வெப்ப கொள்ளளவுக்கு என்ன யூனிட் என்றால் 4.2 ஜூல் கிராம் -1 கெல்வின் -1. வடிவ கவனிக்கணும் கெல்வின் -1. அப்ப இதை நீங்க சுருக்கினால் எனக்கு சுருக்கினால் அப்படியே சொல்லு. இந்த தீட்டான்றது எவ்வளவு வருது? இது தீட்டா. இதுல ஒரு பிரச்சனையை பாருங்க. இந்த தீட்டான்றது வெப்பநிலை மாற்றம். ஆனா கேட்டது இறுதி வெப்பநிலை. எப்படி குழப்பவாண்டு? முதலாவது ஆன்சர் சிலதை என்ன செய்யலாம்? இந்த தீட்டாவுடைய பெருமானம் கூட இருக்கலாம். கவனமா இருக்க. முதலாவது ஆன்சர் இந்த தீட்டாவுடைய பெருமானம் கூட இருக்கலாம். சரிதானே? முதலாவது ஆன்சர் தீட்டாவுடைய பெருமானமாக இருக்கலாம். ரைட் பிள்ளைகள் எல்லாரும் ஒப்சர்வ் பண்ணி கொண்டு இருக்க. ஆன்சர் பண்ணி மிச்சாக ரிமூவ் பண்ண போறோம். சரி அப்ப நம்ம அப்படியே போவோம். அரே இப்ப இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர்? இது எவ்வளவு தீட்டா எவ்வளவு வந்தது சொல்லுவாப்போம். தீட்டா சுருக்கி ஆன்சர் சொல்லுங்க. ஈஸி. ஓ லெவல்ல படிச்ச விடயம் தான். 20 வருது. இப்ப சுருக்க 20 வருதாமா? 20 கேள்வின் என்று வேறு. 20 கேள்வின் வெப்பநிலை மாற்றம் என்றது இது இதுல முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டியபடியா. சரி ஓகே சரிடாப்பா. இப்ப நாம வடைய வளைய கொடுங்க. 20 கெல்வின் சொல்ற விடயமான் என்னென்றால் உங்களுக்கு அது வெப்பநிலை மாற்றம். வெப்பநிலை மாற்றம் என்று நாம கதைக்கிற விடயம் அது கெல்வின்ல இருக்கலாம், பாயசியில் இருக்கலாம், டசமேட்டர். அது பிரச்சனை இல்லையடாப்பா. ரைட்டா? வெப்பநிலை மாற்றம் என்றது அது கெல்வினோ பாயசியோ எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்றோம்ல. அங்க பார்த்தா முதல்ல 23 பாயசியில இருக்கு, இது 20 கெல்வில இருக்குன்னு 20 கெல்வி என்றாலும் என்ன வெப்பநிலை மாற்றத்துல என்ன சொல்லுவாங்க? 23 பாயசி என்றா தம்பி இப்ப வெப்பநிலை அதிகரிக்குதா? 43 பாயசி. இப்ப இதுக்கு முதல்ல வெப்பநிலையில என்ன பாயசி என்றாலும் கேள்வி என்றாலும் என்ன மாதிரி இருக்கு? இப்ப என்ன 273 கூட்டி பாருங்க. 6 90 296 273 கூட்டினால் 6 11 316. சோ 296 கெல்வின் 316 கெல்வின். எப்படியோ அந்த வெப்பநிலை மாற்றம் 20 கெல்வின். புரியுதா? 20 தான் வெப்பநிலை மாற்றம் என்று கதைக்கிறது எனது 20 அமையும். விளங்குதா? 20 இருக்கும் அந்த மாற்றம் சொல்றபடி. சரி ஓகே சரி ஓகே. சோ நாம இந்த மாதிரி விடயங்களை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. சரி அப்ப இதுல பாத்தீங்கன்னா சொன்னதானே அப்ப மேக்சிமம் கவனமா இருக்கணும். இதுல கேட்டது வெப்பநிலை மாற்றம் இல்ல, இறுதி வெப்பநிலை 23 பாயசி. இது ஒரு புரோபத்தாக்கம். அப்ப 43 பாயசி 2023. இதுக்கு சொல்லு இப்ப சொல்லுவாப்பம் 2023 நான் ஒவ்வொரு பேப்பரும் செஞ்சாங்க 23 பாயசி. இப்ப 43 பாயசி. கைனடிக்ஸ் கூட எவ்வளவு கைனடிக்ஸ் 10 மார்க்ஸ் கூட போகுது. லாஸ்ட் செஞ்ச பார்ட் 2 வினாக்களை அது 2 ஹவர்ஸா செஞ்சேன் நான். ரைட் அவ்வளவு தியரின்னு சொல்லி 2 ஹவர்ஸ்ல 2023 24 24 எல்லாம் செய்யாச்சு. எடுத்து பேர் இருக்கா? எடுத்து பேர் சரிதானே? சோ அதே மாதிரி தான் எல்லா பாடமும். இப்ப ப்ராஜெக்ட் 60ல பாத்தீங்கன்னா கைனடிக்ஸ் அது ப்ராஜெக்ட் 60 கூடிய போகுதுதான். ரசாயனம்ல பெற்ற திங்கள் செவ்வாய் தொடங்குவேன். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் தொடங்குவேன். சரியா? வேற லெவல்ல இருக்கும். பார்ட் 1 எம்சிக்கு எல்லாம் சொல்லித்தான் செய்வேன். அதுல அது அப்படித்தான் போறது வழக்கமா. சரியா? ரைட் ஓகே. சோ ரைட் அடே மாத கணக்கே படிக்கிறதா பாடம் எல்லாம் விஷயம் கொஞ்சம் தெரிய படிக்கிற பாஸ் பேப்பர் என்ன எக்ஸாம் போயின்னு பாக்குற பாஸ் பேப்பர் செய்யறே போடுற பாஸ் பேப்பர் தான் எல்லாம் எப்படி கேள்வி வந்திருக்கு இதெல்லாம் ஒரு கேள்வியாடாப்பா. முதலாவது நிறைய பேருக்கு இதுல வந்திருக்கிற டவுட்ஸ் தான் சொல்றேன் சார். அந்த எண்ணுக்கு பதிலா 230 போடுறோமா 20 போடுறோமா? எண்ணி வச்சியும் சேர்த்த பிறகு மொத்த துணிவு எவ்வளவு? இப்ப மொத்த கரிசல் பாருங்க
இங்கு கிடைத்த கேஸோடைய தன்வெப்ப கொள்ளளவு வந்து சொல்றாங்க. அப்படின்னா என்ன? இந்த NaOH நீரெல்லாம் சேர்ந்த பிறகுதான் இடாப்பா எல்லாமே. NaOH நீரெல்லாம் சேர்ந்த பிறகுதான் இந்த கதை இல்லையா? NaOH நீரெல்லாம் சேர்ந்த பிறகுதான் நாங்க பாக்குறது. கேள்விகளை பாருங்க, பயங்கர ஈஸி. சரி, ஒரு அகவெப்ப செயல்முறை என்னால என்ன? ரைட்டா, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோமா? அகவெப்ப செயல்முறை. அகவெப்ப செயல்முறை. அகவெப்ப செயல்முறைன்னு சொல்றது ஒரு ரசாயன தாக்கம் நடைபெறுகின்ற பொழுது வெப்பம் உள்ளெடுக்கப்படுமாக இருந்தால் அதை நாங்க அகவெப்ப செயல்முறைன்னு சொல்லிக் கொள்வோம். சரி, அகவெப்ப தாக்கம்னு சொல்றது என்ன? ரசாயன தாக்கம் நடைபெறுகின்ற பொழுது வெப்பம் உள்ளெடுக்கப்படுமாக இருந்தால் அதான் அகவெப்ப தாக்கம். இப்ப பாருங்க, ஒரு A வந்து B+C ஆக மாறுது. இது 100 ஜூல் என்று வரப்போகுது. இது 150 ஜூல் என்று வரப்போகுது. சரியா? இது 150 ஜூல். சும்மா கதைக்கிறேன்டா. இல்லைன்னா தனித்தனியா வச்சு நீங்க பாருங்க. இது 100 ஜூல், இது ஒரு 70 ஜூல், இது ஒரு 80 ஜூல் வைங்க. சரியா? மொத்தமா எவ்வளவு? 150 ஜூல் இருக்கு. 150 ஜூல். அப்ப இங்க டெல்டா H என்றது என்னென்றால் விளைவு செயத்தாக்கி. டெல்டா H என்றது 150 ஜூல் செய்ய 100 ஜூல். சோ எவ்வளவு வரப்போகுது? 50 ஜூல் வேற. விளைவு செயத்தாக்கி தான் இடம். விளைவு செயத்தாக்கி எவ்வளவு வரப்போகுது? விளைவுல தாக்கி கழிச்சா 50 ஜூல் வேற. சரியா? இதுதான் வெப்ப உருளை மாற்றம்னு சொல்லுது. அப்ப இதை நாங்க ஒரு வரைபடத்துல குறைப்போம். என்ன மாதிரின்னு பார்ப்போம். ஒரு கிராஃப் ஒன்று இருக்கு. இதுக்கு உள்ளுறை சக்திக்கும் தாக்க பாதைக்குமான விரைவு. பாதைக்குமான விரைவு. அப்ப பாரு, ஏ வந்து இதுல நாங்க இதை விடக்கூடாதா? ஏ வந்து பிசி ஆக மாறுது. பாருங்க, B+C ஏ இருக்கு. சோ இந்த வித்தியாசம் இருக்குதானே, இதைத்தான் நாங்க சொல்லுவோம் டெல்டா Hன்னு சொல்லுவோம். இந்த வித்தியாசத்தை நாங்க சொல்லுவோம் ஏவட் சக்தி EAன்னு சொல்லுவோம். ஆக்டிவேஷன் ஏன்னு சொல்லுவோம். EAன்னு சொல்லிக்கொள்வோம். புரியுதா உனக்கு? இது டெல்டா H, இது ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஏவட் சக்தின்னு சொல்லுவோம். இந்த புள்ளி இருக்குதானே, AICன்னு சொல்லுவோம். கைனடிக்ஸ்ல இது டீப்பா பார்ப்பீங்க. ஆக்டிவேட்டட் இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏவட்பட்ட இடைநிலை சிக்கல். சரிதானே? ஏவட்பட்ட இடைநிலை சிக்கல். இது பிணைப்பு உடைகிறதுக்கும் உருவாவதற்கும் இடைப்பட்ட என்ன? EAன்னு சொல்ற என்ன? ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஏவட் சக்தி. சரிதானே? ஏவட் சக்தின்னு நாங்க சொல்லிக் கொள்வோம். சரி, ஓகே. அப்ப என்னது? ஏவட் சக்தின்னு சொல்லிக் கொள்வோம். அப்படியே ஹேண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பென் ரிமூவ் பண்ணி வாங்கடாவா. சரியா? செக் பண்ணிக்காதீங்க. அப்படியே ஹேண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. சரியா? ரைட், ஓகே. சரி, நான் அப்படி எடுத்து போவோம். அப்ப இதுல ஏவற்பட்ட இடைநிலை சிக்கல் சொல்ல முடியும் என்னென்றால், ரைட், ஓகே. ஏவற்பட்ட இடைநிலை சிக்கல் சொல்ல என்னென்றால் அது பிணைப்பு உடைகிறதுக்கும் உருவாவதுக்கும் இடைப்பட்ட நிலைமையாக இருக்கு. சரி, அப்ப ஏ வந்து B+C ஆக மாறுது. பாருங்க, தாக்கிய விட விளைவின சக்தி என்ன செய்யுது? அதிகரிக்குது. தாக்கிய விட விளைவின சக்தி என்ன செய்யுது? அதிகரிக்குது. சரி, இதை நாங்க சொல்லிக்கொள்ளும் என்னது? என்ன? அகவெப்ப தாக்கம். தாக்கிய விட விளைவின சக்தி கூடவா இருக்குது என்ன? சரி, அப்ப டெல்டா H எப்படி கணிக்கிறோம்னு விளைவுகளுடைய உள்ள சக்தியிலிருந்து தாக்கிய மைனஸ் பண்ணினா வருதான் டெல்டா H வருது, பிளஸ்ல வருது. இது அகவெப்ப தாக்கம். அப்ப AIC என்றது பெரிய ஒரு விடயம் இல்லை. இங்க பாருங்க, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு H2வும் I2வும் சேர்ந்து H வருவதாக கன்சிடர் பண்ணுங்க. சரியா? இது H வருது. அப்ப இதுல என்ன AICன்னு சொல்ற விடயம் என்னென்றால் பெரிய ஒரு விடயம் இல்லை. அந்த பிணைப்பு உடைவதற்கும் உருவாவதற்கும் இடைப்பட இல்லாம H பிணைப்பு உடையமல்லோ, HH ஐயை பிணைப்பு உடையமல்லோ. ஓகே. அண்ட் Hக்கும் ஐக்கும் இடையில ஒரு பிணைப்பு உருவாகும் தானே. Hக்கும் ஐக்கும் இடையில ஒரு பிணைப்பு உருவாகும். அப்ப விளங்கமா நினைக்கிறேன். அப்ப ஏவற்பட்ட இடைநிலை சிக்கல் சொல்றதுக்கு பிணைப்பு உடைவதற்கும் உருவாவதற்கும் இடைப்பட்ட நிலைமையாக இருக்கும். சரியா? அப்ப H2 பிணைப்பு முடையும் I2 பிணைப்பு முடையும் HI பிணைப்பாக உருவாகும்.
விளங்குதா? அப்ப H2 பிணைப்பு உடையும் I2 பிணைப்பு உடையும் HI பிணைப்பு உருவாகும். இப்படியான இந்த நிலைமையை சொல்லுவோம் AIC ன்னு சொல்லுவோம். ஆக்டிவேட்டட் இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம். AIC ன்னு சொல்லுவோம். விளங்குதா பிள்ளைகளுக்கு? ரைட், ஓகே. அப்ப பிணைப்பு உருவாவதற்கும் உடைவதற்கும் இடைப்பட்ட நிலைமை. அப்ப AIC கூட நோட் பண்ணி கொள்ளுங்களா. பிணைப்பு உடைவதற்கும் உருவாவதற்கும் இடைப்பட்ட நிலைமை. தேவை என்ன மாட்டேன் இது கைண்டிக்ஸ்ல டீப்பா பாப்பீங்க. சரி, இப்ப உங்களுக்கு இது இந்த பாடல இதெல்லாம் கேட்கப்பட மாட்டேன். ஆனா உனக்கு தெரியணும் AIC என்றது என்ன, அந்த உச்சியில இருக்கிறது என்ன. அப்ப எந்த ஒரு தாக்கமாக இருந்தாலும் ரைட், ஒரு உயர்ந்த சக்தி நிலை கூடாகத்தான் சென்று விளைவாக மாறும். AIC சொல்றது ஆக்டிவேட்டட் இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம். ஏவற்பட்ட இடைநிலை சிக்கல். ஈனா சிக்கல் போட்டு இடியப்ப சிக்கல் யோசிக்கிறதுல இடைநிலை சிக்கல். சரியா? உள்ளவை சக்தி அல்ல சக்திக்கும் தாக்கப்பாதைக்குமான விளைவு. இதுல சக்தி உரைக்கப்படுது பாருங்க. அப்ப இது ரெண்டு கூட அந்த வித்தியாசம் இருக்குதானே டெல்டா H. இந்த தாக்கிக்கும் AICக்கு முடியான ஏவற்பட்ட சிக்கலுக்கு முடியான வித்தியாசம் இருக்குதானே, அதான் ஏவற் சக்தின்னு சொல்லுவோம். அதான் ஏவற் சக்தி. வெப்பம் உறிஞ்சப்படுவதை கூடாக ஆரம்ப நிலை இறுதிநிலையாக மாற்றப்பட்டா அதை நாங்க சொல்லுவோம் என்று அதை நாங்க சொல்லிக்கொள்ளும் அகவெப்ப செயல்முறைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி புறவெப்ப செயல்முறை நாங்க கதைக்கிறபடியா ஒரு தாக்கம் நடைபெறுகின்ற பொழுது வெப்பம் வெளியிடப்படுது இல்லையா? ரைட், ஓகே. அப்ப ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலைக்கு மாற்றப்படும் போது இறுதி நிலைக்கு மாற்றப்படும் போது வெப்பம் வெளியிடப்படுமா இருந்தால் அதை புறவெப்ப செயல்முறைன்னு சொல்லுவோம். சரி, ஓகே. நியம வெப்ப உள்ளதை மாற்றங்கள் சொல்ற விடயம் என்ன? ரைட், ஓகே. கவனி, நியம வெப்ப உள்ளதை மாற்றங்கள் சொல்ற என்ன? ரைட், ஓகே. அப்ப இதுல அகவெப்பம் புறவெப்பம் விளங்குது. நிறைய பேருக்கு இந்த புறவெப்பத்தை பார்த்துட்டு போகுமா? அகவெப்பம் புறவெப்பம் எப்படி கண்டுபிடிக்கிற டவுட் இருக்கு. சரிதா? அகவெப்பம் புறவெப்பம் என்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்ற விடயம் இருக்கு. சரியா? அகவெப்ப தாக்கங்கள் புறவெப்ப தாக்கங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்ற விடயம் பார்ப்போம். சரியா? ரைட். சோ உங்களுக்கு நோட் பண்ணுங்க முடியும். வேற டவுட் என்ன கேளுங்க. சரி, ரைட். நாம அப்படியே இது போவோம். நியம வெப்ப உடலை மாற்றம். ரைட், ஓகே. அதுக்கு போறதுக்கு முதல்ல அப்போ ஒரு அகவெப்ப செயல்முறைன்னு சொல்ற விடயம் என்ன? ஒரு தாக்கம் நடைபெறுகின்ற பொழுது வெப்பம் முன்னெடுக்கப்பட்டு அதை நாங்க அகவெப்ப தாக்கம் சொல்றோம். தாக்கிய விட விளைவின சக்தி உயர்வாக இருக்கு. ரைட்டா? தாக்கிய விட விளைவின சக்தி உயர்வாக இருக்கும். சரி, ஓகே. இது AICன்னு சொல்லுவோம். ஏற்பட்ட நிலைச்சிக்கல் தாக்கம் உடையதுக்கும் உருவாவதுக்கும் இடைப்பட்ட எல்லாமே. ஒரு புறவெப்ப தாக்கம் சொல்ற விடயம் என்ன? தாக்கம் நடைபெறுகின்ற பொழுது வெப்பம் வெளியிடப்படும். அப்ப தாக்கிய விட விளைவினுடைய சக்தி குறைவாக இருக்கு. ஒரு 100 ஜூல் என்றால் இங்க ஒரு 70 ஜூல் இருக்கு. இதுக்கான உள்ளறை சக்திக்கும் தாக்க பாதைக்குமான வரைவு என்ன மாதிரி இருக்கு? தாக்கிய விட விளைவுடைய சக்தி குறைவாக இருக்கு. A+B இங்க C ஆக இருக்க போகுது. இது என்னவாக இருக்கும்? டெல்டா H ஆக இருக்கு. சோ இது என்ன? EA ஆக்டிவ் சென்டேஜ் சொல்லுவோம். இது AICன்னு சொல்லுவோம். ஏவப்பட்ட இடைச்சிக்கன்னு சொல்லுவோம். ஏவப்பட்ட இடைவெளி புறவெப்ப தாக்கம் சொல்லுவோம். தாக்கிய விட விளைவின சக்தி குறைவாக இருந்தால் அதை நாங்க புறவெப்ப தாக்கம் சொல்லுவோம். ஓகே. இப்ப ஒரு அகவெப்ப தாக்கம் புறவெப்ப தாக்கம் வந்து எப்படி கண்டுபிடிக்கும்? பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த தாக்கத்தை பார்க்கலாம். எசோடு கேஸ் இது தெரிஞ்சு வச்சு கொடுங்க. 2024ஆம் ஆண்டு நேரடியாக கேட்டிருந்தாங்க. 2025 என்ன தாக்கம் வந்து எசோடு கேஸ். சோ இதை பாருங்க. இதே மாதிரி மோஸ்ட்லி இது சரியா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இது தனிமே புறவெப்ப தாக்கம். ரைட், இதுவும் புறவெப்ப தாக்கம் தான். இதுவும் புறவெப்ப தாக்கம் தான். அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த தாக்கங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால் ரைட்டா மூல எண்ணிக்கை பாருங்க குறைஞ்சிருக்கு.
ஒரு பிணைப்பு உடையக்க வெப்பம் தேவைப்பட்டிருக்கும் இல்லையா? பிணைப்பு உடையும் பொழுது வெப்பம் தேவைப்பட்டிருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க, ஒரு கால்சியம் கார்பனேட்டுடைய வெப்ப பிரிகை. கால்சியம் கார்பனேட் வெப்ப பிரிகை வந்து கால்சியம் ஆக்சைடும் CO2 தரும் இல்லையா? இது பிணைப்பு உடையுது. அப்ப இது டெல்டா H வந்து கிரேட்டர் தான் புறாக வெப்பத்தாக்கமாக இருக்கு. பிணைப்பு உடையுது. சரியா? இப்ப இன்னொரு முக்கியமான விடயம், ஒரு H2O லிக்யூட். H2O லிக்யூட் வந்து H2O கேஸா மாறுதுன்னா என்ன? இதுவும் டெல்டா H கிரேட்டர் தான் ஒரு அகவெப்பத்தாக்கம். ஏன்னா ஆவி ஆகிறதுக்கு வெப்பம் தேவை. ஒரு சாலிட் லிக்விட் ஆகுறேன்னா என்ன சொல்லுவீங்க? H2O solid. ரைட்டா? H2O solid, H2O liquid ஆகுதுன்னா என்ன? இதுவும் அகவெப்பத்தாக்கம் தான். உனக்கு தெரியணும், இந்த மாதிரி ஒரு அகவெப்ப தாக்கம்னு சொல்றது பௌதிக மாற்றங்களை வச்சு கதைக்கலாம். வெப்பப்பெருக்கியோ அல்லது பிணைப்பு உடைதலோ இது சம்பந்தமா வச்சுக்கொண்டு நீங்க ஒரு தாக்கம் அகவெப்பமா புறவெப்பமா என்றதை நீங்க கதைக்கூடியதாக இருக்கு. சரியா? சோ இதெல்லாம் அகவெப்ப தாக்கங்கள் கீழே இருக்குது. மேல புறவெப்ப தாக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம், மூல நிக்கைய பாரு. பிணைப்பு உடையுதுன்னா என்ன? ரைட்டா? ஒரு பிணைப்பு உடையுது அல்ல வெப்ப பெருக்கி என்ன, அங்க மூல நிக்கை அதிகரிக்கும் இல்லையா? ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு தாக்கம் நடக்குதுன்னா அந்த சேர்றதால என்ன செய்யும்? மூல நிக்கை குறையும். மேல பாருங்க, 2 SO2 ஒரு O2 சேர்ந்து 2 SO2 வருது. ரைட்டா? சரியா? இது SO3யா? SO3. அப்ப இந்த தாக்கத்துல வந்து பாருங்க, SO3யா? அப்ப 3 மூல்கள் 2 மூல்களை தருது. 3 மூல் 2 மூலை தருது என்றால் 3 மூல்கள் 2 மூல்களை தருது என்றால் உங்களுக்கு தெரியணும், இப்ப அவைகளுடைய மூலெண்ணிக்கையில குறைவு ஏற்படுது. மூலெண்ணிக்கை குறைவு ஏற்படுது என்றால் ரைட்டா, இங்க ஒரு பிணைப்பு உருவாகுற மாதிரி யோசிச்சுக்கொள்ளு. புறவெப்பம் ஒன்றை ஞாபகத்துக் கொள்ளும். மூலெண்ணிக்கை குறைவோடு நடக்கிற தாக்கம். இது நீங்க பேசிக்கா நீங்க கண்டுபிடிக்க கூடியதாக இருக்கணும் கட்டாயம். நேரடியா கேள்வி கேட்கிறாங்களே, இது அகவெப்பமாக இருக்கும் புறவெப்பமாக இருக்கும், நேரடியா கேள்வி கேட்கிறாங்க. தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு கட்டாயம். சரியான கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். சரியா? இந்த விடயங்களை நோட் பண்ணுங்க பிள்ளைகள். கொஞ்சம் ஸ்பீடா நோட் பண்ணுங்க. ரைட்டா? நியம தோன்றல் ஒப்பதை மாற்றம் தான ஒப்பதை மாற்றங்களுக்கு வந்து கொள்ளுமா? மண்மூலுக்கு 42 கிலோ ஜூல் தந்திருக்காங்க தானே. இப்ப 42 கிலோ ஜூல் மூல் மைனஸ் என்ன, அது ஓகே. ஒரு மூலுக்கு தான் அந்த 42 கிலோ ஜூல். டெல்டா ஆச்சுங்க ஒரு மூலுக்கு தான் கதை போக முடியாது. என்ன ஏன் இப்ப செய்வன நான் யோசிக்காதீங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்களா? இதுதான் எனக்கு பாருங்க, அது சிலது உங்களுக்கு நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கும்டா. சரியா? ஓகே. ரைட். ஓகே. ரைட். ஓகே. இப்ப சில பேர் டவுட்னா கேளுங்களா? ரைட். ஓகே. அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து ஒரு தாக்கம் வந்து ஒரு அகப்பமா நார்மலாவே எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கு. மற்றது பாருங்க, இதுல நாங்க ஒரு தோன்றல் தகனம் இதுகள் எல்லாமே நாங்க படிக்கத்தானே போறோம். அது எல்லாமே அகவப்புமா புறவப்புமான கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? நான் சொல்லித்தானே என்ன மாதிரின்னா ரைட்டா, பயங்கர ஈஸியா பாரு. ரைட்டா? தியரி சரியான சோட் தான். ரைட்டா? ஒழுங்கா படிச்சேன்னா போதும். நியம வெப்ப மாற்றம் சொல்றது நியம நிபந்தனைகள் ஒரு தாக்கத்துல தரப்பட்ட தாக்கிலின் அளவுகள் தாக்கமடைந்து நியம நிலையில இருக்கிற ஒரு விளைவுகளை உருவாக்கும் பொழுது ஏற்படும் வெப்ப மாற்றம் தான் நியம தாக்க வெப்ப மாற்றம் சொல்லுவோம். இல்ல 292.15, அதாவது 25 பாய்ச்சி 180 அமுக்கம் வந்து நாங்க நியம நிபந்தனையில எடுத்துக்கொள்வோம். ரைட்? இல்ல சொல்லியிருக்காங்க பாருங்க, ரிசோர்ஸ் இருக்க பாயிண்ட் தான் இது. டெல்டா H பெருமானங்கள் வெப்பநிலையில் தங்கியிருப்பதால் நியம உள்ளதை பெருமானங்களை அட்டவணைப்படுத்தும் போது வெப்பநிலையை குறிப்பிடப்பட வேண்டும். சரியா? வெப்பநிலை குறிப்பிடப்படாத வரை
நாங்க 25% எடுத்துக்கொள்ளலாம். சரியா? வெப்பநிலை குறிப்பிடப்படையில்லைன்னா அது 25% நாங்க எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரிதானே? ரைட், ஓகே. சோ அடுத்த பாருங்க, உங்களுக்கு ஈஸியா ஒவ்வொன்றையும் அந்த தியரிக்கு ஏற்ற மாதிரி நான் கேள்விகளை மெட் பண்ணி வடிவா நீட்டா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல வெப்ப ரசாயன சமன்பாடுகள் சொல்ல முடியாது. சரியா? அதுல சும்மா நான் உங்களுக்கு சொல்ற விஷயத்தை பாருங்க. நியம வழக்க குறியீட்டுடன் டெல்டா H பெருமானத்தை கொண்ட சமன்பாடு வெப்ப கொண்டுள்ள செய்த ரசாயன சமன்பாடுகளை வெப்ப ரசாயன சமன்பாடுன்னு சொல்லிக் கொள்வோம். சரியா? நியம வழக்க குறியீடுன்னு சொல்றபடியும் இப்ப நாங்க சில வழக்க குறியீடை கழிச்சு கொள்வோம் என்ன மாதிரி. சரியா? இதுல சமன் செய்த வெப்ப ரசாயன சமன்பாட்டுல இருக்கிற பீசமான குணகங்கள்லாம் ஒரு தாக்கத்துல ஈடுபடுகிற மூலகளுடைய எண்ணிக்கை. இது நாங்க நார்மலா அப்படி கதைக்கிறது கிடையாதுடா. இங்க மட்டும்தான். இதுல மீனிங் என்னென்றால் N2 கேஸ் பிளஸ் 3 H2 கேஸ். இதை எடுத்துக்கொள்ளுங்க. 2 அமோனியா கேஸ். 2 அமோனியா கேஸ். இதுல மீனிங் என்னென்றால் இவருடைய ஒரு மூலும் இவருடைய 3 மூலும் தாக்கி 2 மூல் வருது. ரைட்டா? இதை பேஸ் பண்ணி நிறைய கேள்வி வந்திருக்குது. ரிசோர்ஸ்ல இந்த விடயம் எல்லாம் இருக்குது. இப்ப இப்ப நிறைய பாடங்களை நான் உனக்கு எக்ஸாம்பிள் காட்டுவேன். இப்ப ரிசோர்ஸ்ல இருக்கிற அடிப்படையான விடயங்களை வச்சுதான் இப்ப இந்த பேப்பர்ஸ் எல்லாமே செட் பண்ணப்படுது. ரைட்டா? ரிசோர்ஸ் கேள்விகளே அப்படியே வந்திருக்கு. நீங்க வேணா பாருங்க. இப்ப இதுல இந்த 6வது பாயிண்ட்ல இருக்கு இந்த விடயத்தை வச்சுக்கோங்க. இது ரிசோர்ஸ்ல இருக்கிற பாயிண்ட் தான் இருக்கு. அப்ப உனக்கு ரிசோர்ஸ் புக் பார்க்க தேவை இருக்காது. எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி. இப்ப ரிசோர்ஸ் புக் தனி வாசி நீ நிறைய விஷயம் அதே உனக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் சோட்டா ஐடியாவோட போட்டு என்ன ஈஸியாக்கி வச்சிருக்கேன். அந்த அந்த விடயம் தான் இங்கால 2022ல வந்தது. என்ன மாதிரி கழிக்கிறோம் அதே தியரியை வச்சு அப்படியே அந்த எக்ஸாம்பிள் பெருமானங்களை வச்சு எங்களுக்கு கேள்விகள் வந்திருக்கு. என்ன மாதிரியே நாங்க பார்ப்போம். சரிதானே? ரைட், ஓகே. ஸோ பாருங்க, நார்மலா இந்த கேள்விகள் செய்யக்கூடிய வகையில் அங்கே கொண்டு போயிருக்கணும். அப்படி பயங்கர ஈஸியா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த வெப்ப உள்ளுவை வரைபட முறை, ரைட், வெப்ப ரசாயன சக்கர முறைண்டா ஓகே. வெப்ப உள்ளுவை வரைபட முறையில இது வரைக்கும் வந்தது இல்லை. பார்ட் 2ல வரையில வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. புதுசுல வருஷத்துல வரையில 2023 ஒரு MCQ அதுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. மற்றபடி வரையில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டா? ஓகே. ஸோ இதோட உண்மைக்குமே பயங்கர ஈஸியான பகுதி. ரைட்டா? ஒரு MCQல 3 அல்லது 5 MCQ வரும். ஒரு ஸ்ட்ரக்சர் எஸ்சியில ஒரு பகுதியா, ஸ்ட்ரக்சர்ல ஒரு வரும் ஃபுல்லா, இல்லைன்னா எஸ்சியில ஒரு பகுதியா, ரசாயன சமநிலையின் ஒரு பகுதியோடு சேர்த்து வரும். பயங்கர ஈஸியான ஒரு பகுதியா இருக்கு. சரிதானே? ஓகே. ஸோ அப்ப நாம விடையது போவோம். அப்ப இந்த இடத்துல வந்து நீ பார்த்தேன்னா உனக்கு இதுல சில வழக்கு குறியீடு இருக்கு. அது என்ன வழக்கு குறியீடுன்னு சொல்லி அதை நீ வாசிட்டு அந்த 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் இருக்குல்ல, நான் சொல்லித்தாங்க. நான் சொல்றது கிடையாது. அதை வெளி விஷயமா எடுத்து பாரமாய் பண்ணிருக்காது. என்ன வழக்கு குறியீடு சொல்ற விஷயம் என்றால், இப்ப இதுல மீனிங் வந்து இப்ப வழக்கமா என்ன செய்வோம், இந்த தாக்கம்னா ஒரு மூலண்டா 3 மூல் தாக்கம் என்றுதான் எடுப்போம். இங்க அப்படி இல்லை. இது ஒரு மூல், இது 3 மூல். அதான் கதை. இது 2 மூல் வரும். ஒரு மூல் N2 3 மூல் H2 தாக்கி 2 மூல் அமோனியா வரும். இதான் இங்க, வேற ஒரு கதையும் இல்லை. அப்ப இதை நீ 2ஆல பிரிச்செழுகின என்றால் N2 இங்க half பிளஸ் 3/2 H2 இங்க அமோனியாண்டு வை. இதுல டெல்டா H என்றால் இங்க டெல்டா H/2 அவ்வளவுதான் முடியும். அரைவாசியா இருக்கு. டெல்டா H என்ன வர போகுது, டெல்டா H/2 இருக்கு. விளங்கும் நினைக்கிறேன். அப்ப டெல்டா H என்றா டெல்டா H/2. உங்களுக்கு தெரியணும். இதான் இந்த வழக்கு குறியீடுல இருக்கிற சில முக்கியமான விடயம். அப்ப இதை நீங்க இவைகளுடைய பீசமான குணங்கள்லாம் மூல எண்ணிக்கைகள். அதை நீங்க 2ஆல பிரிச்சீங்கன்னா டெல்டா H 2ஆல பிரிச்சுக்கீங்க. அண்ட் 2 சமன்பாடு கூட்டிக்க 3ஆவது வந்தா அந்த டெல்டா H பெருமானமும் கூட்டப்படும். இது ஒவ்வொன்றுதான் இதுல சொல்லப்படுது. இப்ப A to B என்ற ஒரு தாக்கம் இருக்கு. இதுக்கான டெல்டா H1 சொல்லுவோம். C to D என்ற ஒரு தாக்கம் இருக்குது. இதுக்கான டெல்டா H2 சொல்லுவோம். A plus C B plus D என்றால் இது டெல்டா H3 சொல்லுவோம். இது முதலாவது சமன்பாடு. 2ஆவது சமன்பாடு. 3ஆவது சமன்பாடு என்றா 1ஐயும் 2ஐயும் கூட்டேக்க 3ஆவது வந்தா டெல்டா H1 டெல்டா H2 வந்து என்ன வரப்போகுது, டெல்டா H3 என்று வரும். அதான் முடியும். அது 1ஐயும் 2ஐயும் கூட்டேக்க வந்துச்சுன்னா இதுக்காக டெல்டா H வந்து என்ன இவை 2 கூட்டேக்க இந்த சமன்பாடு வந்தா இவை கூட டெல்டா H பெருமானத்தையும் கூட்டுவதாக அமையும். டெல்டா H பெருமானத்தையும் கூட்டுவதாக அமையும். சரிதானேடா?
ரைட் ஓகே. சோ வேற என்ன விடயம் சொல்லப்படுதுன்னா இங்க இந்த வெப்ப உருளை மாற்றத்தின் அலகு கிலோஜூல் மோல் மைனஸ் சொன்னால் இப்ப ஒரு மூல் உருவாகிறது பதிலாக 2 மூல் உருவாகினா நான் கிலோஜூல் மோல் மைனஸ் தான் சொல்லிக் கொள்வோம். சரிதான் ரைட்டா. சோ அந்த அலகு அங்க மாற்றம் இருக்காது. ஆனா பெருமானம் மாறும். இதுலயே பாத்தீங்கன்னா தெரியும். இது 2 மூலண்டா டெல்டா H இது என்ன டெல்டா H by 2 ஏன்னா கிலோஜூல் மோல் மைனஸ் தான். சரியா ரைட் ஓகே. ஆனா இப்ப ஒரு தாக்கத்துக்கு டெல்டா H தரப்படுதுன்னா அந்த பீசமான இதுக்கான டெல்டா H தரப்படுதுன்னா என்ன மீனிங்? ஒரு மூல் 3 மூல் சேர்ந்து 2 மூல் பெறுவதற்கான டெல்டா H தரப்படும். இதுக்கான டெல்டா H தரப்படுதுன்னா என்ன மீனிங்? இவற்று ஒரு மூல் உருவாவதற்கான இந்த தாக்கத்துக்கான டெல்டா H தான் தரப்படும். அந்த வெப்ப ரசாயன சமன்பாடுன்னு சொல்லக்கூடிய முதலே பாத்தீங்கன்னா வழங்கும் என்ன நியம வழக்க குறியீடோட வந்து டெல்டா H பெருமானத்தை கொண்ட சமன்பாடு வெப்ப ரசாயன சமன்பாடுன்னு சொல்லிக் கொடுக்கும். சரிதானே? மற்றது இன்னொரு முக்கியமான விடயம் இந்த தாக்கம் மாறி நடந்தா அதுல குறை மாறும். டெல்டா H வந்து மைனஸ் ஆகும். சரி இந்த தாக்கம் மாறி நடந்தா அதாவது அமோனியாவில இருந்து N2H2 மருமாக இருந்தால் தாக்கத்தின குறியீடு மாறும். சரிதானே ரைட். இந்த விடயங்கள்லாம் நீங்க சொல்லப்படுது ஒவ்வொன்றா பார்ப்போம். இதான் இந்த சமரி. இதோட பெரிய விஷயம் இல்லை. இதை வச்சு நீங்க பாசவர்கள் இப்ப கடன் சேர்ந்து போறீங்க என்ன நீங்க செய்யலாம் பயங்கர ஈஸியா ஒரு பிரச்சனையும் இல்லை. பயங்கர ஈஸியான பாடம். எல்லா பாடம் அப்படித்தான். கால்குலேஷனையும் உனக்கு ஒரு என்ன 3 செமினார் தான் என்ன அதுவும் அடுத்த செமினார் தான் ஏதோ 5 ஹவர்ஸ் இருந்தது. அதுக்கு முதல்ல 2 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் அந்த செமினார் என்ன. சோ இப்ப எல்லா வேலையும் செய்யக்கூடிய அளவுக்கு வந்திருப்பீங்க. ரைட் ஓகே. ஸோ நீங்க இப்போ பார்ப்போம் டைம் இருந்தா ரைட்டா ஓகே. நாளைக்கு மேக்ஸிமம் செய்யக்கூடிய எல்லாம் செய்யணும். சரியா ஒரு வெப்ப ரசாயன சமன்பாடு அப்ப என்ன மாதிரின்னு பார்ப்போம். இந்த ஒழுங்கா பார்ப்போம் என்ன மாதிரி ஒவ்வொரு வசனமா வாசிப்போம். சரியா உனக்கு விஷயம் விளங்கிட்டு தானே பாடமாக்காத தயவு செய்து. சரியா ரைட் ஓகே. இது ஒன்றும் பாடமாக்கவே இல்லை. நியம வழக்க குறியீடோட வழக்க குறியீடுன்னு நாங்க கழிச்ச விஷயங்களுமா டெல்டா H பெருமானத்தை கொண்டுள்ள சமன் செய்த ரசாயன சமன்பாடு வெப்ப ரசாயன சமன்பாடுன்னு சொல்லுவோம். இந்த வழக்கு குறியீடுகள் பின்வரும் வழக்கு குறியீடுகள் வெப்ப ரசாயன சமன்பாடு சேர்க்கப்பட வேண்டிய அவசியம். வெப்ப ரசாயன சமன்பாட்டில் உள்ள பீசமான குணகங்கள் ஒரு தாக்கத்தில் ஈடுபடும் தாக்கிகளதும் விளைவுகளதும் மூல எண்ணிக்கையை குறைக்கும். ஒரு தாக்கத்தின் வெப்ப மாற்றத்தின் அலகு கிலோஜூல் மூல் மைனஸ் 1. ஆனா எண்ணிக்கை மாறினாலும் வெப்ப மாற்றத்தின் அலகு மாறாது. பெருமானம் மாற்றம் அடையும். ரசாயன தாக்கம் பித்தாக்கமாக நிகழும் போது டெல்டா H பெருமானம் மாற்றமடையாது. ஆனா குறியீடு எதிராக அமையும். தாக்கியலும் விளைவனதும் பகுதி நிலைகள் இதை நான் சொல்லல. டெல்டா H பெருமானத்தில் தங்கியிருப்பதால் எல்லா கூறுகளதும் பகுதி நிலைகள் குறிப்பிடப்பட வேண்டும். இங்க கட்டாயம் இவருடைய பகுதி நிலைகள் எங்களுக்கு காட்டப்பட வேண்டும். சரிதானே? இவங்க வந்து பாருங்க 4வது விடயத்துக்கு 4வது ஸ்டேட்மெண்ட். இங்க ஒரு பகுதி நிலைகள் கட்டாயம் தேவை. அதுல இப்ப H2O லிக்யூட்ல இருந்து இது நிறைய இடத்துல கேட்டிருக்காங்களா அப்பனா H2O லிக்யூட்ல இருந்து H2 கேஸ் அண்ட் O2 கேஸ் வருதுன்னு வைங்க. இது லிக்யூட்ல இருந்தா உடையுது. இதே மாதிரி H2O கேஸ்ல இருந்து 2 H2 கேஸ் அண்ட் O2 கேஸ் அண்ட் உடையக்க இதுல பிளஸ் 571 பிளஸ் 483. சோ இந்த மாதிரி இப்ப பகுதி நிலைகள் வந்து டெல்டா H தங்கி இருக்கும் என்றதால வெப்ப ரசாயன சமன்பாடுல பகுதி நிலைகள் இங்க முக்கியமாக இருக்கும். பகுதி நிலைகளை நாங்க கட்டாயம் பார்க்க வேண்டி வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லிக்விட உடைக்கிறத விட கேஸை உடைக்கிற ஈஸி. இதை விட சொலிட உடைக்கிற இன்னும் கஷ்டமா இருக்கு. பகுதி நிலைகள்ல வந்து உங்களுக்கு தெரியும் லிக்விட விட கேஸ் வந்து கொஞ்சம் இடக்கவச்சு குறைவாக இருக்கும். சொலிட் வந்து இடக்கவச்சு என்ன இருக்க போகுது? சொலிட் டு லிக்விட் கேஸ் தான் இடம். அப்ப சொலிட்டை உடைக்கதான் கஷ்டமாக இருக்கும். திண்மங்களை உடைப்பது சிரமமாக இருக்கும். சரிதானே? ரைட் ஓகே. 4வது விடயத்தை பாருங்க. டெல்டா H பெருமானம் தங்கி இருக்கிறதால பகுதி நிலைகள் அவசியம். ஒரு எண்ணினால் பெருக்கப்பட்டால் வெப்ப மாற்றமும் அதே எண்ணால் பெருக்கப்பட வேண்டும். சரியா? இதுல ஒரு தாக்கம் தரப்பட்டிருக்குது. H2 plus O2 2 H2 தாக்கம் sin 483
வெப்பம் வெளியிடப்படுது. சரியா? ஸோ 483.7 கிலோ ஜூல் டெல்டா H வந்து 483.7 கிலோ ஜூல் சொல்லப்படுது. இப்ப ரெண்டாவது தாக்கத்தை பாருங்க. ரெண்டாவது தாக்கத்தை பாருங்க. 4H திருப்பி வெளியே கொண்டிருக்கிற Q டெல்டா டைம் எடுக்க முடியல. 4H2 plus O2 4H2O. ரெண்டால அந்த தாக்கம் பெருக்கப்பட்டிருக்கு. ரெண்டால பெருக்கப்பட்டால் அவற்றுடைய டெல்டா H பெருமானமும் ரெண்டால பெருக்கப்படும். அதான் அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கு. ரைட், ரெண்டால பெருக்கப்பட்டிருக்குது. சரியா? ஆறாவது விடயம் டெல்டா H வந்து மறைப்பெருமானத்தை கொண்டிருந்தால் அத்தாக்கம் புறவெப்ப தாக்கம். டெல்டா H வந்து நேக்குறியீடை கொண்டிருந்தால் அத்தாக்கம் அகவெப்ப தாக்கம். இதுல முக்கியமான ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ரைட், ஓகே. இதுல முதலாவது தாக்கத்தை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. கேஸ் பண்ணாம் லிக்விட மட்டும் பாருங்க. ரைட்டா? அல்ல ஆறாவதுல இதை வட்டி விடுங்க. H2O எஸ், ஓகே. பாருங்க 483 இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்களா. 2 H2 கேஸ் வட்டி விடுங்க பிளஸ் O2 கேஸ். ரைட்டா? 2 H2O கேஸ். இதுக்கான டெல்டா H பெருமானம் எவ்வளவு என்றால் -483.7. சரிதானே? அப்ப இதை வச்சுக்கொண்டு சில விஷயம் கதைக்கப்படுற வசனத்துல இதை எங்கேயாவது இடத்துல பாப்ப கேள்விகள்ல சந்தர்ப்பம் வரைக்கும் பாத்துக்கொள்ளா. இதை எங்கேயாவது இடத்துல பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் வரையும் பாத்துக்கொள்ளா. சரியா? ரைட், ஓகே. சோ கவனிங்க. இந்த இடத்துல ரைட்டா H2O கேஸ் வாயுக்களுடைய இந்த H2O வந்து கேஸ் நிலையில இருக்க இந்த 2 மூல் H2வும் 1 மூல் ஆக்சிஜனும் தாக்கி 2 மூல் H2O உருவாகிற இந்த தாக்கத்தை கன்சிடர் பண்ணினால், ரைட்டா? சோ இந்த தாக்கத்தை நீங்க கன்சிடர் பண்ணினால் உங்களுக்கு தெரியணும். இதுல நாங்க சில விஷயங்கள் சொல்லலாம். ரைட், நான் சொல்ல உடைய அதாவது 2 மூல் H2 தாக்கம் அடையக்க 2 மூல் H2 அழிவடையக்க தாக்கம் அடையக்க 483.7 கிலோ ஜூல் வெப்பம் வெளியேறும். இதே மாதிரி 1 மூல் H2 தாக்கம் அடைய இவ்வளவு வெளியேறும். ரைட்டா? 2 மூல் H2 உருவாக 1 மூல் ஆக்சிஜனா 2 மூல் H2O உருவாக ரைட்டா இவ்வளவு வெளியேறும். ரைட்டா? 2 மூல் H2O உருவாகுது. H2O கேஸா? இதே மாதிரி 1 மூல் H2O என்ன மாதிரி 16 வந்து சேரும். அப்ப 2 மூல் நீராவி, நீராவினா H2O கேஸ். சோ அதுல தரப்பட விடயம். இதுல முக்கியமானது முதலாவது பாயிண்ட். 1 மூல் தாக்கத்திற்கு வெளியிடப்படும் சக்தி. 1 மூல் தாக்கத்திற்கு 1 மூல் தாக்கம் நாம கதைக்கிற விடயம் இதுதான். 1 மூல் தாக்கம் சொல்லுங்க. 1 மூல் தாக்கம் 1 மூல் H2O உருவாகிறது இல்ல. இந்த 1 மூல் தாக்கம். சரியா? ரைட், ஓகே. சோ இத கொஞ்சம் டீப்பா வந்து பார்த்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது கேள்வியை செய்யுங்க. மூன்றாவது கேள்வியை பாருங்க. நாலாவது கேள்வியை செய்யுங்க. நாலாவது கேள்வியை தான் இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. நாலாவது கேள்வி தான் இது. பார்க்க வழங்கும் 2022 வந்த கேள்வி. ரைட், ஐந்தாவது கேள்வியும் செய்யுங்க. ஆறாவது கேள்வியும் செய்யுங்க. இந்த விடயங்களை வச்சு கூட தான் 2024 வந்த கேள்வி நாங்க செய்யக்கூடியதாக இருக்கு. சரி தானே? 4, 5 ஒரே மாதிரி நினைக்குதுன்னா அது ஒரே கேள்வி அடிபட்டு திருப்பியா சொல்லு. ஓகே தானே? 4, 5 ஒரே கேள்வி திருப்பி அடிபட்டு. ஓகே, பாருங்க. கார்பன் ஆக்சைடுடன் தாக்கம் புரிந்து 0.4 மூல்கள் CO2 உருவாக்குகின்றது இல்லையா? 0.4 மூல்கள் CO2 உருவாக்குகின்றது. ரைட், ஓகே. 40 கிலோ ஜூல் வெளியிடப்படுது. இது உருவாகி 40 கிலோ ஜூல் வெளியிடப்படுதா? இத்தொகுதி சம்பந்தமான உண்மையானது. சரியா? கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து CO2 உருவாக்குது. அப்ப 40 கிலோ ஜூல் வெளியிடப்படுது. 0.4 மூலு. 0.4 மூலுக்கு 40 கிலோ ஜூல் என்றால் ஒரு மூலுக்கு என்ன மாதிரி 40 தர 1. 100 கிலோ ஜூல் வெளியிடப்படுது. சரி, அப்ப இது இங்க விளை கொள்ளுங்க. 0.4 மூல் என்றதான் 40. சோ ஒரு மூலுக்கு எவ்வளவு? இதுக்கான இந்த டெல்டா H எவ்வளவு வரப்ப சொல்லுங்க. 100 தான்.
100 தான், -100. சரியா? இது வெப்ப ரசாயன சமன்பாடுனா என்ன? ஒரு மூல் உருவாயிக்க இந்த மாதிரி அவன் சைவச 4 மூலு தருந்தான், நான் ஒரு மூலுக்கு அனுப்பிச்சு போட்டுட்டேன். சரியா? ரைட், ஓகே. அப்படின்னு சொன்னால் ஒரு மூல் CO2வினை கார்பன் பிளஸ் ஆக்சிஜனாக, ரைட், ஒரு மூல் CO2வை ஒரு மூலுக்கு இவ்வளவு வெளியேறுமா? 40 கிலோஜூல் வெளியேறும், 100 கிலோஜூல் வெளியேறும். என்ன வெளியேறும்? அதான் மைனஸ் இல்லை, வெளியேறும் சொல்றபடியா மைனஸ் இல்லை. இப்ப பாருங்க, அவன் மாத்தில சொல்றான் CO2 வந்து கார்பன் பிளஸ் ஆக்சிஜனாக பெருகடையணும் என்றால் என்ன நடக்கும்? இதுக்கு 100 கிலோஜூல் தேவைப்படும். என்ன ஒரு மூலுக்கு 100 கிலோஜூல் தேவைப்படுகிறது. சரி, வே வந்து சரி. 11 கிராம் CO2 உருவாக்குவதற்கு 25 கிலோஜூல் தேவைப்படுமா? அது எவ்வளவு கணிக்க தேவையில்லை. 11 கிராம் உருவாகிக்கு என்ன செய்யும்? வெளியிடப்படுமா, உள்ளடக்கப்படுமா? 11 CO2 உருவாகி என்ன செய்யும்? வெளியிடப்படும். அதனால போல அது என்ன தேவையில்லை. அது எவ்வளவு 25 50 டசன் மீட்டர் வலுதுகுலம் வேணுண்டு இதுல வெளியேற்றப்படும். ஆனால் இங்க தேவைப்படும் சொல்றபடியா அது தவறு. தேவைப்படும் சொல்றபடியா அது தவறு. கேட்டது கார்பன் ஆக்சிஜன் சேர்ந்து சைவசம் 4 மோல் CO2 உருவாக்குகின்றது. ரைட்டா? இத்தொகுதி தொடர்பானது. அப்ப கார்பன் ஆக்சிஜன் சேர்ந்து CO2 உருவாகுற இந்த தாக்கம் தொடர்பாக தான் கேள்வி. சரியா? அப்ப கார்பன் ஆக்சிஜன் சேர்ந்து CO2 உருவாகுற இந்த தாக்கம் டெல்டா H வந்து லெஸ் தேன் 0. புறவெப்ப தாக்கம் தாக்கிய விட விளைவின சக்தியை செய்யும் குறைவாக இருக்கும். விளைவின் வெப்ப பெருமான கொடுத்தகை தாக்கிலும் பெருமானத்தை விட குறைவாக, விளைவுக்கு தாக்கிய விட குறைவாக இருக்கும். சரியாக இருக்கும். சரியா? ரைட், ஓகே. ஸோ ஏயும் சியும் ஃபிஃப்த் ஆன்சர். ஏசி ஃபிஃப்த் ஆன்சராக இருக்கு. மூணாவது கேள்வி 2020ஆம் ஆண்டு கேள்வி. ரைட், டீப்ல தானே மாதிரி சொல்றாங்க. இதை கொஞ்சம் வடிவா பார்த்துக் கொள்ளுங்களா. சொல்ற வசனங்கள் முக்கியம். ஒரு மூல் 2 மூல் என்ன நிபந்தனை உருவாகுதா உடையுதா அதுகளை நீங்க பார்க்க வேண்டி இருக்கு. மூன்றாவது கேள்வி இப்ப முடிஞ்சிட முடியாது 15 நிமிஷத்துல. மூன்றாவது கேள்வியா? மூன்றாவது கேள்வி, CH3OH liquid, CH3OH liquid, CO gas plus 2 H2 gas. இப்ப இதுல டெல்டா H வந்து 128 கிலோஜூல். ஒரு மோல் பின்வருமாறு பிரிக்க அடைகிறது. ஒரு மோல் பிரிக்க அடைகிறது. CH3OH உடைய ஒரு மோல் பிரிகடையும் போது உறிஞ்சப்படும் வெப்பம் 128. சரியா? ஒரு மோல் பிரிகடையும் போது உறிஞ்சப்படும் வெப்பம் 128. சரிதான். இதில் CH3OH லிக்யூட் என்றதுக்கு பதிலாக CH3OH கேஸில் இருந்து பிரிகடைக்க 128 விட குறைவாக தேவைப்படும் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் சரி. 128 விட குறைவாக இருக்கும். ஏன்னா லிக்யூடை விட கேஸை உடைக்கிறது ஈஸியாக இருக்கும்ன்றதால கேஸ்லேருந்து இந்த CO2H வரைக்கு வந்து குறைந்த வெப்பமாக இருக்கும், வெப்பம் உள்ளெடுக்கப்படக்கூடியதாக இருக்கும் 128 கிலோஜூலை விட. CO2H வெப்பம் CH3OH விட உயர்ந்தது. இது அகவெப்பம் தானே. அகவெப்பம் தாக்கியோட விளைவு கூடவாக இருக்கு. ஸோ CO2H கூடவா இருக்கும் CH3OH விட. CH3OH வெப்பம் உயர்ந்தது. சரி. CO ஒரு மூல் உண்டாகும் போது, CO ஒரு மூல் உண்டாகும் போது 128 கிலோஜூல் வெளியிடப்படும். சரிதான். தாக்கியின் ஒரு மூல் பிரிகடையும் போது, ஒரு மூல் பிரிகை தான் தாக்கி 128 கிலோஜூல் உறிஞ்சப்படும். ரைட். CO ஒரு மூல் வெளியிடப்படும் பிள்ளை என்ன? மூன்றாவதான் பிள்ளை. உறிஞ்சப்படும் இல்லை, 128 உறிஞ்சப்படும். சரி. மூன்றாவது பிள்ளை பாத்தீங்களா? அந்த உறிஞ்சப்படும் வெளியிடப்படும் அதை வச்சுதான் கதைக்கிறாங்க. ஹேண்ட்ஸ் டவுன் பிளேயர், ஹேண்ட்ஸ் அப் பண்ண தேவையில்லை, எல்லாருமே மோனியாச்சு தானே. ரைட்டு. பயன்படுத்தப்பட்ட ஆக்சைடுடைய ஒரு மூலுக்கு மேல விளைபொருளின் 32 கிராம் உண்டாகும் போது 128 கிலோஜூல் வெப்பம் உறிஞ்சப்படுகிறது. விளைபொருளுடைய 32 கிராம் ஒரு மூல் எடுத்தீங்க என்றால் இது 12 16 இங்க 4 மொத்தமா போல சொல்லுங்க. ஆகும் 20 32 கிராம். விளைவுடைய 32 கிராம் என்றால் 128 கிலோஜூல் செய்யப்படுது, உறிஞ்சப்படும். சரியா இருக்கு. விட தேர்ட் ஆன்சர். எப்படி கேள்வியில பாத்தீங்களா? 2020ஆம் ஆண்டு. இதான 2022ஆம் ஆண்டு கேள்வி. அந்த எக்ஸாம்பிளோட பாத்தீங்கன்னா தெரியும் என்ன 4 5 சேமா
ரைட் ஓகே. தாக்கத்தின் ஒரு மூல் பாருங்க 483.7 மற்ற எல்லாரும் கிலோஜூலா கிலோஜூல் வெப்பம் வெளியிடப்படுகிறது. சரிதானே? வெளியிடப்படும்னா மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் என்ன வெளியிடப்படும், பிளஸ் உள்ளடக்கப்படும். அப்ப 483 கிலோஜூல் வெப்பம் வெளியிடப்படுது. சரி, அப்ப 4,5க்கு சரி ஏ வந்து முதலாவது ஸ்டேட்மெண்ட் சரியா? தாக்கத்தின் ஒரு மூலம்னா என்ன? அந்த தந்த தாக்கத்துக்கு பயன்படுத்தப்பட்ட H2 இரு மூல்களுக்கு 2 மூல H2க்கு 483.7 கிலோஜூல் வெளியிடப்படும். உண்டாகும் H2 இரு மூல்களுக்கு வெளியிடப்படும். சரி, நாலாவது பேருங்க 2ஆல பெருக்கப்படுது. அந்த விடையும் அந்த டெல்டா H 2ஆல பெருக்கப்படும். பயன்படுத்தப்பட்ட ஆக்சைடு ஒரு மூலுக்கு எவ்வளவு? 483.7 வெளியேற்றப்படும். ஆறாவது கேள்வி, H2 gas plus half O2 gas, H2O gas. H2 liquid gas. So delta H வந்து பாத்தீங்கன்னா 241.8. டெல்டா H வந்து பாத்தீங்கன்னா 285.8. இது முதலாவது, இது இரண்டாவது. நீரின் ஆவியாக்கலின் வெப்பநிலை மாற்றம். சரிடா? அதாவது H2O லிக்விட் வந்து பாத்தீங்கன்னா H2O கேஸா வரும். இதான் ஆவியாக்கல் வெப்பநிலை மாற்றம். இதுக்கான டெல்டா H1 வருது. டெல்டா H1 டெல்டா H2 இது டெல்டா H3 எடுக்கிறேன். அப்ப உனக்கு தெரியணும், இது முதலாவது சமன்பாடு. இந்த 2 சமன்பாட்டையும் பயன்படுத்தி இந்த 3ஆவது சமன்பாடை எப்படி எடுத்தீங்க பாப்போமே. செய்து பாருங்க. அதே மாதிரி அந்த டெல்டா H போல ஈஸியான கேள்வி என்னவோ. நாளைக்கு எல்லாம் ஸ்பீடா நாங்க தோன்றல் தகனம் எல்லா விடையும் கதைச்சுப்போம். இப்பயே நாங்க தோன்றல் சொல்லிடுவேன். தோன்றல் என்ன, தகனம் என்ன, சேதன சக்தி இதெல்லாம் வச்சு நான் கேள்வி எழுதுறது என்ன. ஒவ்வொரு செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியும் அதை கட் பண்ணி அழகா உங்களுக்கு சேர்த்துருக்கேன். சரியா? செமினாருக்காண்டி கொஞ்சம் ஈஸியா அந்த டியூட்டை மாடிஃபை பண்ணி போட்டுருந்தேன்னா சரியா? ஈஸி. அப்ப உண்மைக்குமே வழியா ஒரு ஃபார்மேட்டா படிக்கலாம். பிள்ளைகள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கடா. சும்மா டிவைஸுக்கு எனக்கு இதோட யூஸ் பண்றதை விட்டுட்டு ரைட்டா செல்ஃபா ஒர்க் பண்ணுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் படிக்கிறத வச்சுட்டு கொஞ்சம் செல்ஃபா ஒர்க் பண்ணுங்க. சரியா? எத்தனை பேருக்கு விட வந்தது பாப்போம். என்ன விடையா பண்ணுவீங்க? என்ன செய்ய போறீங்க? 6வதுக்கு என்ன செய்ய போறீங்க பாருங்க. அப்படியே இந்த ஒரு இப்ப ஒரு 1.5 மதியம் 1.5 மதியம் படிச்சிருக்கோம். சரி, அதுல நிறைய பேர் நாங்கள் ஏதாச்சும் தான் இருந்தாங்க. சரி, நீ படிச்சது சரியா குறைவு. ஆனா அதை வச்சு கேள்வி செய்யக்கூடிய பாத்தீங்களா? யா ஓகே. நாளைக்கு 9 ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை இருக்கலாம். -44. ஓகே, யா ஓகே. சரி, இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுவோமா ஈஸியா பார்த்து? சரியா? ரைட் ஓகே. யா ஓகே ஓகே. அடே எனக்கு இன்ட்ரெஸ்டா வந்து படிச்சேன்னா போதும் என்ன என்ன? ரைட் ஓகே. ஒன்று இல்லையா? இங்கே ரைட். இப்போ ஒரேது வாடே இங்கே என்னண்டா, இதுல நான் கொஞ்சம் கட் பண்ணுவோம். இது ஆவியாகும். அப்ப நான் கேட்கிறேன்டா, இதுல நான் 3 உடைய தட்டுவேன். அப்படின்னு பேரா இந்த கேள்வி கூட தெரியாடி கூட 3 உடைய தட்டுவேன். எப்படி சொல்லுவோம்? நீர் ஆவியாகணும். நீர் ஆவியாகணும் என்றால் லிக்விட் கேஸ் ஆகிறதுக்கு வெப்பம் தேவைதானே? கொஞ்சம் யோசி. அடியே கவனியா. சொலிட்ல இருந்து இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. லிக்விட் டு கேஸ் வரைக்க சரியா? டெல்டா H வந்து பிளஸ், இங்கேயும் டெல்டா H வந்து பிளஸ் தான் இருக்கு. புரியுதா? சொலிட்ல இருந்து லிக்விடோ அல்லது சொலிட்ல இருந்து கேஸ் ஆகுதுன்றாலும் வெப்பம் உள்ளெடுக்கப்படும். டெல்டா H வந்து பிளஸ்ஸா இருக்கு. ஆவி நடந்தா டெல்டா H மைனஸ். சரியா? லிக்விட் சொல்லிட்டு டெல்டா H என்ன மைனஸ். அது தெரியாது. சரியா? ரைட் ஓகே. இப்ப எனக்கு தெரியுது லிக்விட் கேஸ் தானே ஆவியாதல். அடே திண்மம் இடக்க வச்சு கூடியது லிக்விட விட, லிக்விட கேஸை விட லிக்விட் கூட இடக்க வச்சு வலிமையாடு கூட.
அப்படியே இடைக்க வச்சு கேஸை விட லிக்விட் விட சொல்லிட் கூட வேற. அப்ப அந்த பகுதியிலே மாற்றங்களை வச்சுக்கொண்டு அகவெப்பமா மனதைக்கலாம். அப்ப இங்க உனக்கு தெரிய வேண்டியது ஒரு திண்மத்தில இருந்து திரவம் வருது என்றால் வெப்பம் உள்ளெடுக்கப்படும். திரவத்தில இந்த ஆவி வருது என்றால் வெப்பம் உள்ளெடுக்கப்படணும். சரி, திரவத்தில இருந்து ஆவி வரணும்னா வெப்பம் உள்ளெடுக்கப்படணும். அப்ப உனக்கு தெரிய வேண்டிய விடயம் இந்த கேள்வியில எப்படி கட் பண்ணுவேன்னால் நீரின் ஆவியாக்களின் வெப்பதான் கேள்வி. -88 -44 0 எப்படி வரும்? நீர் ஆவியது வெப்பம் தேவையே. அதனால கட்டிங் மெத்தட் பாரு என்ன மாதிரி 1 2 3 கட் பண்ணிடணும். 4 அல்லது 5 தான் ஆன்சர். 4 அல்லது 5 தான். சரிதானே? ரைட், ஓகே. சோ இத கவனிங்க. அப்ப இதுல H2O லிக்விட் வந்து இங்கால வரணும். அப்ப 1ல இருந்து 2 கழிச்சு பாருங்க. விட வருமா? 1ல இருந்து 2 கழிக்கதான் 3 வருமா? உடனே செக் பண்ணி பாருங்க. H2O கேஸ் அப்படியே இருக்கணும். இதுல இருந்து இதை கழிக்க இது இல்லாம போயிடும். இது இங்கால வரணும். இது இங்கால வந்துடும். மைனஸ் அஞ்சால வந்துடும் இல்லடா. H2O கேஸ் மைனஸ் H2O லிக்விட் வந்து இங்கால இது எதுவுமே இல்ல, 0. இங்கால வந்துடும். H2O லிக்விட் இங்கால வந்துடும். சரியா? அப்ப முதலாவதுல இருந்து 2வது கழிக்கணும். அப்ப விடைய பாருங்க. மைனஸ் மைனஸ் மேலே பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 40 கிட்ட வித்தியாசம் இருக்கு. 44 கழிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. 44 4வது ஆன்சர் பார்க்கணும். முதலாவதுல இருந்து 2வது கழிக்கணும். எம்சிக்கு நார்மலா காணிக்கலாம். எஸ்ஏன எப்படி எழுதணுமா? 285 சமன் டெல்டா H3. ஸோ இதை கழிச்சு டெல்டா H3 வந்து என்ன வரும்? 4th ஆன்சர் வரும். 44வது டெல்டா HF தீட்டா ஃபொர்மேஷன் என்தால்பி. இப்ப தோன்றல் வெப்பநிலை மாறும் சொல்றது என்னன்னா நியம நிலையில ஒரு மூல் சேர்வு உருவாகணும். எப்படி உருவாகணும் என்றால் ரைட் ஆக்கக்கூட்டு மூலகங்களுடைய மாற்றீட்டு வடிவங்கள்ல இருந்து. இப்ப NaCl உருவாகுது என்றால் பழைய பழைய கொள்ளுங்க. NaCl solid உருவாகுது என்றால் எப்படி என்றால் சோடியம் சொலிடும் Cl2 கேஸ். சரியா? Cl2 கேஸ். இதுல இது கேஸ் இது சொல்லிட் என்று எப்படின்னா தெரியும்? ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க வேற வாயு நிலையில ஹைட்ரஜன் குளோரின் 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 நைட்ரஜன் ஆக்சிஜன் இவ்வளவுதான் வாயுக்கள். இதை விட வலிமைய வாயுக்கள் இருக்கும். அதை விட ஹைட்ரஜன் புளோரின் குளோரின் நைட்ரஜன் ஆக்சிஜன். லிக்விட்னு சொல்லிக்க புரோமினும் எஜ்ஜியும் மிச்சம் எல்லாமே திண்மம் தான். திண்மமேனையவை. சரியா? 25 சரியா? சிசிஎம் பிரான்சியம் அதில் விடுங்க. எங்களுக்கு தேவையான எப்படி கிடைக்குதுன்னா இந்த பாடத்துல தேவையான எப்படி கிடைச்சு வந்து. சரியா? இது CO2 கேஸ். இப்ப இப்படி இருந்துச்சுன்னா HPR இருந்துச்சுன்னா H2 கேஸ் பிளஸ் Br2 லிக்விட். சரியா? இது லிக்விட் வேற போகுது. ஹாஃப் ஒன்று வேணுமா? ஹாஃப் ஒன்று வேற போகுது. சிகல் இல்ல. அப்ப இதை எங்களுக்கு தெரியணும் அப்படி எப்படி உருவாகுதுன்னு. CO2 கேஸ் என்றா கார்பனும் O2 கேஸும் வரும். இதான் CO2 கேஸ். சரி, அப்ப கார்பன் என்றது யாரு? உண்மைக்கு இது காரியமாக இருக்குமா? அது மாற்றீட்டு வடிவங்கள் இருந்து பிரதிருப்பங்கள் கேட்க யாரு உறுதியானது அவரை தான் அழைக்கணும். பிரதிருப்பங்கள் ஆக்சிஜன் சொல்லிக்க ஓசோன் இருக்கும், O2 இருக்கும். ஆக்சிஜன் சொல்லிக்க O2 இருக்கும், ஓசோன் இருக்கும். இதுக்குதான் இதுதான் உறுதியான எடுப்போம். இதே மாதிரி ஒரு கார்பன்ல வைரம் கிராஃபைட் C60 ஃபுல்லரின் சொல்லுவோம். என்ன ஃபுல்லரின்ஸ் இந்த மாதிரி இருக்கு. சரியா? நான் சொல்றபடியா? சரி, அப்ப இதுல யாரு உறுதி என்றால் கிராஃபைட் தான் உறுதி. சோ அதை தான் நாங்க இங்க எடுத்துக்கொள்ள. ஓகேடா. மிகவும் உறுதியான வடிவத்தை மாற்றீட்டு வடிவமாக எடுத்துக்கொள்கிறோம். அதாவது தாழ் வெப்ப கொண்டதாக இருக்கு. டெல்டா HF தீட்டா வந்து கிராஃபைட், அதாவது கேரியர் தான் பூச்சியம் எடுத்துக்கொள்வோம். சரியா? சரி, எல்லாம் கழிக்குவாங்க. கல்சியம் ஆக்சைடுடைய நியம ஆக்க வெப்ப தோன்றல் வெப்ப ஃபொர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா கல்சியம் ஆக்சைடுடைய ஒரு மூல் உருவாகணும். எங்கிருந்து உருவாகணும்?
calcium solid plus O2 gas. Calcium solid and O2 gas இருந்து உருவாகணும் காப்பர். calcium 2 plus எல்லாம் வராதா? தோன்களுக்கு வரைவிலக்கணம் வேற. So calcium 2 plus O2 சேர்ந்தானே calcium oxide உருவாகும். அது இல்ல, வரைவிலக்கணம் என்ன சொல்லுது? நியம நிலையில ஒரு மோல் சேர்ந்து உருவாகணும். எங்கேருந்து உருவாகணும்னு பார்த்துக்கொள்ளுங்க. விளங்குதா? அங்கேருந்து உருவாகணும் என்னபடியதை பார்த்துக்கொள்ளுங்க. சரியா கதைக்கு விடயம்? ரைட், ஓகே. சரியா பண்ணி அப்ப முதலாவதுக்கு ரெண்டாவதும் பெரும் ஃபோர்த் ஆன்சரும் பெரும் நினைக்குதுன்னா ரெண்டும் பெரும். நோ ரெண்டு அல்லதா? ரெண்டு அல்லது ஃபிஃப்த் ஆன்சர் என்ன? பாரு 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 2 5 2 அல்லது 5. எட்டாவது கேள்வி, எம்ஜிபிஆருடைய தோன்றல் பரிமாற்றம். எம்ஜிபிஆர் சொல்லிட்டு உருவாகணும். எம்ஜி சொல்லிட்டும் பிஆர் டு லிக்விடும். எம்ஜிபிஆர் சொல்லிட்டு உருவாகுமா? 5வது ஆன்சர். 8க்கு 5th ஆன்சர். செக் பண்ணுங்க. 8க்கு வேற விடையும் இருக்கா? இல்ல தானே? ஒரே மாதிரி 2 விடையும் இருந்தா ஒன்றும் பெருமை நினைக்கிறேன். 1 5 பெருமா? செக் பண்ணு 1 5. எம்ஜி சொல்லிட் பிஆர் நோ முதலாவது வராதப்பனா 5 தான் பெறும். எம்ஜி சொல்லிட் பிளஸ் பிஆர் டு லிக்விட், எம்ஜி பிஆர் டு சொல்லிட். ஓகே ஓகே ஓகே, லிக்விட் தானே? கோமின் லிக்விட் பாருங்க, பிஆர் எச்ஜி லிக்விடாக இருக்கு. அடுத்து முக்கியமான விடயம், பொதுவாக தோன்றல் பரிமாற்றம் புறவப்பத்துக்குரியதான். பொதுவாக புறவப்பத்துக்குரியது, சிலது அகவப்பத்துக்குரியதாக இருக்கு. சரியா? இந்த அநேகமான பைப்பணைப்பை கொண்ட சேவைகள் ரைட்டா? அநேகமா புறவப்பத்துக்குரிய என்ன போடுங்க, டெல்டா ஏச் வந்து லெஸ் தேன் புறவப்பத்துக்குரியது. அடுத்தாக அகவப்பம். அப்ப அநேக பைப்பணைப்பை கொண்ட சேவைகள் CH2 டபுள் பாண்ட் CH2, CH triple bond CH, benzene C6H6, right? CH2, right? Carbon, right? Okay, இந்த மாதிரி. சரியா? ரைட், ஓகே. சரியா பண்ண இந்த கிளாஸை நிப்பாடி போடுறேன். ரைட்டா? நாளைக்கு தோன்றல் பரிமாற்றம் தகனம் எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டு போறேன். மேக்சிமம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க போலியே. வணக்கம்டா, அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு கிராண்ட் செமினார் நடந்த ரெக்கார்ட் வீடியோ நிறைய பேர் எடுக்கிறதுக்கு இருக்கபடியாக உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. இப்போ நீங்கள் எங்களோட லவ் கெமிஸ்ட்ரி ஆப்ஸை வந்து நார்மலாகவே வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அதில் நீங்கள் உங்களோட மெயில் ஐடி கேட்கும். பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் மெயில்கிட்ட பாஸ்வேர்டு இல்லை, நீங்கள் நார்மலாகவே ஏதோ ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து அதை ஞாபகப்படுத்திக்கலாம். அது தான் உங்களோட மெயிலையும் அந்த பாஸ்வேர்டையும் கொடுத்து தான் நீங்கள் லாகின் ஆகக்கூடியதாக இருக்கும். ஸோ வேறு உங்களோட மெயிலின் பாஸ்வேர்டு எதுவுமே நாங்கள் எடுக்கிறது இல்லை. நார்மலாக நீங்கள் உங்களோட மெயில் ஐடியும் உங்களோட ஆப்ஸுக்கான லவ் கெமிஸ்ட்ரி ஆப்ஸுக்கான ஒரு பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்கள் முதலாவது அதை க்ரியேட் பண்ணிக்கொள்வீங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் யூனிட்ஸுக்கு போய் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கிராண்ட் செமினார் இருக்க பார்த்தீங்கன்னா கிராண்ட் செமினாருக்குள்ள போய் இதில் ஜென்ரல் இன்ஆர்கானிக் கால்குலேஷன் மேலே பாருங்க இருக்கும். இப்போ இனி நடக்க போது அனலிட்டிக்ஸுக்கான ரெக்கார்ட் வீட்டில் ஆட் பண்ணப்படும். ஸோ இதில் உங்களுக்கு ஏற்கனவே வந்து நிறைய பார்க்குறது டைம் தர வந்து நீங்கள் பார்க்குறாங்க இதுக்கான பேமெண்ட் ஒவ்வொரு பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்லி நாங்கள் அதை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் நாங்கள். ஸோ அதை நீங்கள் குறிப்பிட்ட அக்கௌண்ட் நம்பரில் சென்ட் பண்ணி அதுக்கான ரிசிப்ட் அனுப்பிட்டு நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னா வந்து அன்லாக் வீடியோ வரும். ஸோ இந்த அன்லாக்கை கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்புக்கு போகும், அந்த அட்மினுக்கு போகும். ஸோ அந்த மெசேஜிலேருந்து நீங்கள் உங்களோட யூஐடி எடுத்து நாங்கள் உங்களுக்கு அக்சஸ் தந்து கொள்வோம். ஸோ அது வேறு எதுவுமே உங்களுக்கு கஷ்டம் இல்லை. நீங்கள் அதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் செய்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான அக்சஸ் வந்து தந்து கொள்ளுவாங்க. ரைட், ஓகே. ஸோ வெரி சிம்பிள் இது. இதை விட நீங்கள் எங்களோட ப்ரொஜெக்ட் 60க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற இந்த 60 days 60 marks இந்த ப்ரொஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவத்து சமநிலை, இதை விட கைனடிக்ஸ், வீடியோ, எலக்ட்ரோ இதை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இனி ரசாயன சமநிலை, இண்டஸ்ட்ரியல் செமினார், இண்டஸ்ட்ரியல் பேப்பர் கிளாஸ் தியரியோட ஃபுல் கம்ப்ளீட் தியரியோட வந்து அது கண்டினியூஸாக நடந்து கொண்டு இருக்கும். ஸோ அதுக்கான ரெக்கார்ட் வீடியோ நீங்கள் August 10 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த செமினார் வீடியோஸை நீங்கள் August 10 வரைக்கும் நீங்கள் அக்சஸ் எடுத்துக்கொள்ளலாம். ரைட்டா? ஓகே. ஸோ இதை விட வேறு உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் தேவை, இப்போ என்னது அனலிட்டிக்ஸில் வந்து நடந்த கிளாஸில் ரெக்கார்ட் வீடியோ எடுக்க போகிறீங்கன்னா பேப்பர் கிளாஸ் தியரியோட சேர்த்து ரைட், வேறு ஏதாவது இலக்க படிக்க இல்லாத எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் அதை இதில் அன்லாக் கொடுத்து நார்மலாகவே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட்டா? ஸோ எங்களோட அட்மின் நம்பர் தெரியும், 076 54 90 913. அவங்கள கண்டெக்ட் பண்ணி நீங்கள் மேலதிகமாக வேறு என்ன தேவையோ கேட்டுக்கொள்ளுங்கள்.